கிங் ஆஃப் தமிழ் டிராமா வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னா ஆப்ஷன் இருக்கும், எனக்காக அந்த ஆப்ஷனே தட்டிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரையும் தான் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு யாரோ ஒரு மருந்து கொடுத்துட்டாங்க. அந்த மருந்து குடிச்ச உடனே இவ ஒரு மாதிரி ஆயிட்டு ஹீரோவை புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கு. ஹீரோ பார்த்தா உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அந்த விஷயம் இவளுக்கு தெரியல. இவவே இப்படி கிஸ் பண்றத பார்த்த உடனே, அடி பாவி, நானே சாக கிடக்குறேன், ஆனா நீ என்கிட்ட இருந்து இப்படி உன்னை எதிர்பார்க்கறியேடின்னு ஹீரோ அவளை புடிச்சு திட்டிட்டு இருக்க. என்னது சாக கிடக்குறியான்னு இவன் ஹீரோவோட பல்ஸ செக் பண்ணி பாக்குறான். அதை செக் பண்ணி பார்த்தவனே இவ்ள பாத்தீங்கன்னா, உனக்கு யாரோ விஷம் கொடுத்துட்டாங்க போல. சரி, நான் உனக்கு உதவி பண்றேன், நீ எனக்கு உதவி பண்ணியான்னு சொல்லி இவ ஒரு மாத்திரை எடுத்து இந்த வாயில போட்டுக்கன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாதுன்னு ஹீரோ சொல்றான். அத பார்த்தோன்னே இந்த மாத்திரைய அவ வாயில வச்சுட்டு ஹீரோவோட வாயில ஊட்டி விட்டுறான். இப்ப பாத்தீங்கன்னா, எனக்கு நீ உதவி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவளை புடிச்சு கிஸ் பண்ணிட்டு அவன் கூட ஒன்னா ஸ்டே பண்றான். இப்ப ஒன்னா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இவ ஹீரோ பாக்கெட்ல இருந்து ஒரு லாக்கெட் எடுத்துக்கிட்டு, எனக்கு நீ நல்ல வேலை பார்த்த, ஃபியூச்சர்ல உனக்கு கண்டிப்பா ரிவார்டு தருவேன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வர, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோவை பக்கம் அசிஸ்டன்ட் தான் வரான். இப்ப அவனோட அசிஸ்டன்ட் கார் டோரை ஓபன் பண்ண பார்த்தா ஹீரோ இப்படி ஒரு கோலத்துல வந்து நிக்கிறான். அதை பார்த்தவனா அவனை பாத்தீங்கன்னா, பாஸ், உசுறு போற நிலையில இப்படி ஒரு சம்பவம் உங்களுக்கு தேவைதானான்னு கேட்க, வாய முடிட்டு அந்த பொண்ணு யாருன்றத கண்டுபிடுறான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அவனை பாத்தீங்கன்னா, பாஸ், ஆனா உங்க உசுறு தான் எனக்கு முக்கியம், உங்களை காப்பாத்த வேண்டிய டாக்டர் இப்ப உசுரோடவே இல்லையா, அப்படி இருக்கிறப்ப உங்களை எப்படி என்னால காப்பாத்த முடியும்னு சொல்ல, வாய முடிட்டு அந்த பொண்ணை கண்டுபிடின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அவனும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவ வீட்டுல உட்காந்து கண்ணா பின்னான்னு தின்னுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அங்க உள்ள எல்லாரும் பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு இவரோட மூத்த பொண்ணு, கிராமத்துல வளர்ந்தவ, கொஞ்சம் கூட மேனேஜே தெரியல, எப்படி உட்கார்ந்து தின்னுட்டு இருக்கா பாருன்னு வேலைக்காரங்க பேசிட்டு இருக்க. இப்ப இந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா, இந்த வீட்டோட உண்மையான இளவரசி என்னோட அக்கா தான், அதனால நான் கல்யாணம் பண்ணிக்க போற பையனை கூட எங்க அக்காவுக்கு விட்டு கொடுத்துடலான் இருக்கேன், நீ ஜியாங் குடும்பத்தோட பையனையே கல்யாணம் பண்ணிக்கக்கான்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சு பேசிட்டு இருக்க. இவ உடம்பு ஃபுல்லா விஷமா இருக்குன்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் கிராமத்துல மருத்துவம் படிச்சிருப்பா. அந்த விஷயம் இங்க யாருக்கு தெரியாது. இப்ப ஹீரோயினோட தாத்தா பாத்தீங்கன்னா, இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்டலான்னு இருக்கேன், அந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், ஏன்னா அந்த பையன் இன்னும் 3 மாசத்துல சாக போறான்னு சொல்லிட்டு இருக்க. இவர் எப்படி சொன்ன தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா, அக்கா, தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை பண்ணிக்க, நீ வேண்டான்னு சொல்லிடாதன்னு சொல்லிட்டு இருக்க. தாத்தா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எனக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தான், என் முழு விருப்பத்தோட அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, என்னோட மாஸ்டர் வேற திடீர்னு காணாம போயிட்டாரு, அப்படி இருக்கிறப்ப அந்த ஜியாங் குடும்பத்தோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம், ஏன்னா அவங்க இந்த ஊர்ல ரொம்ப பெரிய பணக்கார குடும்பம், இப்போதைக்கு அவனை கல்யாணம் பண்ணிட்டாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க. இந்த செடவளோட தங்கச்சி பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி உனக்கு மயக்க மருந்து கொடுத்து உன் வாழ்க்கையை கெடுத்துட்டேன், அதுக்கப்புறம் உன்ன இந்த சாக போறவனுக்கு கல்யாணமும் பண்ணி கொடுத்துருவேன், இதுக்கப்புறம் இந்த வீட்டோட ஒரே வாரிசு நான் தானே அவ பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட மாப்பிள்ளை பார்க்க வர, மாப்பிள்ளை யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். இப்ப அவனை பார்த்த உடனே இவ டீய புடுங்கி குடிச்சிட்டு, ஹாய், ஜியாங் குடும்பத்தோட பையன் போயா நீங்க தானா, உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நான் தான் சொல்ல, உனக்கு என்ன பைத்தியமா, என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்ட, நான் எத்தனை நாள் உயிரோட இருப்பேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இவன் இப்படி கேட்ட உடனே ஹீரோயின் ஹீரோவை கிட்ட பிடிச்சு ஸ்மெல் பண்ணி பாக்குறா. அதை பார்த்த உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா, இவன் வாயிலிருந்து வர்ற வாசனை அன்னைக்கு நான் கொடுத்த மாத்திரை மாதிரியே இருக்கே, ஒருவேளை இவன் தான் என் கூட ஒன்னா ஸ்டே பண்ணதா அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒரு டவுட் இருக்கு. ஒருவேளை என் கூட ஒன்னா இருந்தது இவனா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு இவன் சந்தேகப்பட்டுட்டு, என்னங்க, நான் உங்களுக்கு நல்ல பொண்டாட்டியா இருப்பேன், அது மாதிரி நீங்க எனக்கு நல்ல ஹஸ்பண்டா இருக்கணும்னு இவன் ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்க. இவன் பேசுறத பார்த்த உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா, இது சரியான மென்டலா இருக்கும் போலயே, இத போய் எனக்கு கட்டி வைக்க பாக்குறானுங்க, என்னமோ என் தலையில போட்ட விதி அப்படின்ற மாதிரி ஹீரோ முடிச்சிட்டு அவனோட அசிஸ்டன்ட் அங்க இருந்து போக சொல்றான். இப்ப அவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்தவொடனே இவ்ள பாத்தீங்கன்னா டக்குனு ஹீரோவோட சட்டையெல்லாம் கழட்டிட்டு இருக்க. அடியே, என்ன பண்ற, ஒழுங்கு தள்ளி போன ஹீரோ சொல்ல, யோ அமைதியாரியா, உன்னை காப்பாத்ததான் இப்படி பண்றேன்னு சொல்லி இவன் ஹீரோவோட சட்டையை கழட்டி பார்த்தா அவன் நெஞ்சுல ஏதோ விஷம் பாய்ச்ச மாதிரி இருக்கு. அதை பார்த்தவொடனே இவ்ள பாத்தீங்கன்னா, விஷம் உன்னோட நுரையீரல் வரைக்கும் தாக்கி இருக்கு, இவ்வளவு நாள் நீ விட்டுட்டு என்ன பண்ணன்னு சொல்ல, என்னை காப்பாத்துறதுக்கான டாக்டரை தேடி போனோம், ஆனா அந்த டாக்டர் இல்லைன்னு சொல்றாங்க, பாதி பேர் இறந்து போயிட்டுதான் சொல்றாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, 3 மாசத்துக்கு அப்புறம் எப்படி இறந்து போயிருவேன், நான் செத்ததுக்கு அப்புறம் உன்னை நல்லபடியா பாத்துக்குவாங்க, எதை நினைச்சு நீ கவலைப்படாதன்னு சொல்ல. எவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோவை பார்த்துட்டு, என்னதான் நீ சாக போறவனா இருந்தாலும் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குன்னு ஹீரோவை புடிச்சு தடவிட்டு இருக்க.
ஏண்டி நீ என்னோட வருங்கால பொண்டாட்டின்றதுனால என்னை பத்தி ஏதாவது கிறுக்கு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காதுன்னு சொல்லி ஹீரோ பேசிட்டு இருக்க. எனக்கு மறுபடியும் நெஞ்சு வலிக்குது. அதை பார்த்த உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா டக்குன்னு ஹீரோவோட பேண்ட புடிச்சு கழட்டிட்டு இருக்க. அடி என்ன பண்ற, இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்ல, உன்னை காப்பாத்ததான் ட்ரை பண்றேன், சொல்றதை கேளியான்னு இவ ஹீரோவோட பேண்டாவுக்கு. ஐயோ யாராவது வந்து என்னை காப்பாத்துங்களேன்னு ஹீரோனோட அசிஸ்டண்ட கூப்பிட அவனும் அந்த இடத்துக்கு வரான். வந்து பார்த்தா ஹீரோயின் ஹீரோவோட காலை பிடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்க. அதை பார்த்தவனா அவனால நம்பவே முடியல. என் கண்ணை என்னாலே நம்ப முடியலையே, என் பாஸ் என்னால காப்பாத்த முடியுமான்னு இவன் ஓடி வந்துட்டு இருக்க. ஹீரோயின் ஹீரோவை உள்ள கூட்டு வந்து கதவை தாப்பா போட்டுறா. இப்ப அவனை கூட்டு வந்து பாத்டப்ல உட்கார வைக்க, அவனை பாத்தீங்கன்னா என்ன ஏதாவது பண்ணன்னு வச்சுக்க, உன்னை சும்மா விட மாட்டேன், கொண்டு போட்டு வேண்டின்னு சொல்ல, இவன் ஹீரோ கிட்ட வந்துட்டு உன்னை காப்பாத்து தானே இப்படி பண்றேன், அமைதியாயிடுறான்னு சொல்ல, இந்த சைடு ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, மேடம் தயவு செஞ்சு என் பாஸ் எதுவும் பண்ணாதீங்க, அவரை விட்டுருங்க, அவர் ஒரு இன்னசென்ட் கை குழந்தைன்னு சொல்லி இவன் டோர் உடைச்சிட்டு வெளியே வர, பார்த்தா ஹீரோ ஒரு Dress கூட இல்லாம முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கான். அதை பார்த்தவன ஹீரோ பாத்தீங்கன்னா, டேய் ஒழுங்கா போட அப்படின்னு சொல்ல, பாஸ் நீங்க தானே காப்பாத்த சொன்னீங்க, இப்ப இப்படி போக சொன்னா நான் எங்க போறதுன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோயின் என்ன சொல்றனா, உங்க பாஸ் செக் பண்றதுக்காக தான் உள்ள கூப்பிட்டேன், நீங்க வந்ததுல ஒண்ணும் தப்பு இல்லைன்னு இப்ப ஹீரோவை பாக்குறா. இப்ப ஹீரோவை பார்த்து என்ன சொல்றனா, என்ன என் ஹஸ்பண்ட் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காருன்னு இவ பார்க்க கூடாத இடத்துல பாத்துட்டு இருக்க. வாய மூடிட்டு ட்ரீட்மெண்ட்ட பட்டு பாரு, கண்ட இடத்துல பார்த்தனோ கண்ணை குத்தி இப்படி வேணே ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னவனா அவனோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, பாஸ் அவுத்து போட்டு உட்கார்ந்து இருக்கிறது நீங்க தான், இப்படி உட்கார்ந்தா யாருதான் பார்க்க மாட்டாங்கன்னு அவசியம், வாய மூடிட்டு அந்த பக்கம் திரும்பிடுன்னு ஹீரோ சொல்றான். நம்ம தலைவன் இப்படி சொன்னவன அவனோட அசிஸ்டன்ட் அந்த பக்கம் திரும்பி நின்னுட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, என்னன்னு தெரியல, திடீர்னு என் வலி எல்லாம் குறையுது, இவன் நல்லது பண்றாளா கெட்டது பண்றாளான்னு தெரியல, கொஞ்சம் கொஞ்சமா என் உடம்புல உள்ள வலி குறைய ஆரம்பிக்குதுன்னு ஹீரோ யோசிச்சுட்டு, இதெல்லாம் நீ எங்க இருந்து கத்துக்கிட்ட, யாரு உனக்கு சொல்லி கொடுத்தான்னு கேட்க, என் கிராமத்துல உள்ளவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க, பன்னிக்குட்டிக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் இந்த மாதிரி நெஞ்சு வலி வந்தா நாங்க இப்படிதான் பண்ணுவோம்னு சொல்லு. இது பன்னிக்குட்டியா, ஏண்டி நான் 6 அறிவு உள்ள மனுஷன், என்ன போய் பன்னிக்குட்டி மாதிரி ட்ரீட் பண்ணனே ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். இவ்ளோ பாத்தீங்கன்னா, நான் யாருன்றது உங்களுக்கு தெரியாம இருக்கிறது நல்லது, அதனால என்ன பத்தின எந்த டீட்டெயிலும் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்ற மாதிரி இப்ப மனசுக்குள்ளே வச்சுட்டு, கவலைப்படாதீங்கங்க, அவங்கள காப்பாத்த வேண்டியது ஏன் பொறுப்பு, என் ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஆகுறதுக்கு நான் விட்டுருவேனா, உங்களை காப்பாத்துறதுக்காக ஒரு சின்ன கண்டிஷன், அந்த கண்டிஷனுக்கு நீங்க ஓகே சொன்னீங்கன்னா உயிரோட இருக்கலாம்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க என்ன நல்லபடியா பாத்துக்கலாம்னு சொல்ல, வேணா இப்பவே நல்லபடியா பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. போடா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா வந்து பக்கத்துல உட்காந்துட்டு, பாஸ் என்ன சம்பவம் நடந்துச்சு, மேடம் தொடக்கூடாத இடத்துல தொட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்ல, வாய மூடுறா, அன்னைக்கு நைட் என் கூட இருந்த பொண்ணு யாருன்றதை கண்டுபிடிக்க சொன்னேனே, ஏண்டா நான் உசுரோட இருக்கதே 3 மாசம் தான், அதுக்குள்ளயாவது கண்டுபிடிச்சு தலடான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அவனும் சரின்னு சொல்றான். இப்ப ஹீரோ கொளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு என்ன சொல்றானா, எங்க பாரு நான் 3 மாசம் தான் உயிரோட இருப்பேன், உன்னால என்ன காப்பாத்த முடிஞ்சா நீ ஆசைப்பட்ட எதை வேணாலே என்னால பண்ண முடியும்னு சொல்ல, கவலைப்படாதீங்க, நான் இருக்கும்போது என் புருஷனுக்கு எந்த கவலையும் வேணான்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆயிடுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்க. அந்த இதுக்கு அவளோட தங்கச்சி தான் வந்து பேசிட்டு இருக்கா. அக்கா இப்படிப்பட்ட பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உண்மையாவே ஒரு தைரியம் வேணும்னு சொல்லிட்டு இருக்க. என்ன பத்தி நீ கவலைப்படாத, உன்னை பத்தி கவலைப்பட்டா நல்லா இருக்குன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இவன் சைடு ஹீரோ வீட்ல இருந்து இவளுக்காக நெக்லஸ் அனுப்பி வைக்கிறாங்க, கல்யாணத்துக்கான கிஃப்டா. அதை பார்த்தோன்னா அவங்க தாத்தா ஹீரோயினோட கழுத்துல போட்டு விடுறாரு. இது ரொம்ப காஸ்ட்லியான நெக்லஸ்மா, இதோட ஒர்த்து மட்டும் 300 மில்லியன் இருக்குமா அப்படின்னு சொல்லி தாத்தா சந்தோஷமா போட்டு விட்டுட்டு இருக்க. அதை பார்த்தவன தங்கச்சிக்காரிக்கு பொறாமையா இருக்கு. இப்ப இந்த சைடு நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் கல்யாணம் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் ஒன்னா கார்ல வந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா என் புருஷனுக்கு என் மேல எவ்வளவு பாசம், எவ்வளவு காஸ்ட்லியான நெக்லஸ் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்ல, என் உயிரை காப்பாத்தி இதுக்கு மேலே உனக்கு கிடைக்குன்னு ஹீரோ சொல்ல, அவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் அவங்க வீட்டை விட்டு கிளம்பி ஹீரோவோட வீட்டுக்கு போகும்போது அவ தங்கச்சியை பார்த்து இறசுறானா, நான் தான் கிளம்பிட்டல, உன்னோட கெட்ட எண்ணத்தை இதுக்கு அப்புறமாவது குறைச்சிக்க, அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி ஹீரோவோட வீட்டுக்கு வந்துடுறா. இவன் அங்க வந்து பார்த்தா ஹீரோவோட பாட்டி தான் இருக்காங்க. இப்ப அவங்க சம்பிரதாயப்படி ஹீரோயின் டீ போட்டு வந்து கொடுக்க, பாட்டி பாத்தீங்கன்னா ஒரு வழியா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்பதானே எனக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்லி பாட்டி வளையல்லாம் எடுத்து போட்டுட்டு, எங்க பாருமா அவனை நீ நல்லபடியா பாத்துக்கணும், என் பேரு நான் உன்னை நம்பிதான் ஒப்படைக்கிறேன், அவன் கொஞ்சம் வீக்கான பையன், அதனால நீ கொஞ்சம் பார்த்து பத்திரமா நடந்துக்கன்னு சொல்லிட்டு இருக்க. இது கிளவிய மானத்தை வாங்குனே அப்படின்ற மாதிரி ஹீரோ முழிச்சிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு பாட்டி பாத்தீங்கன்னா ஹீரோயினை ரெடி பண்ணிட்டு வந்து, இன்னைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி 2 பேரையும் ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள அனுப்பி வைக்க, ஏண்டி ஃபர்ஸ்ட் நைட்ல எதுக்கு இந்த மாதிரி கோட்லாம் போட்டு வந்திருக்க, பாட்டி ஏதாவது சொல்லி கொடுத்துச்சான்னு சொல்ல, ஆமா ஆமா பாட்டி நிறைய சொல்லி கொடுத்தாங்கன்னு இவங்களோட கோட்டை கழட்ட பார்த்தா இவ கிளாமரான ட்ரெஸ் போட்டு வந்து நிக்கிறா. அத பார்த்தவொடனே நம்ம ஆளுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, என்ன இப்படி இருக்காளே அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா
பாட்டி தான் இந்த ட்ரெஸ்ஸ போட சொன்னாங்க. பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குல்ல. இப்போதைக்கு நான் என்ன பண்றேனோ இல்லையோ, உனக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறது உறுதி அப்படின்னு சொல்லி ஹீரோவ புடிச்சு பெட்ல தள்ளி, உன் சட்டைய கழட்டினா தான் ட்ரீட்மெண்ட் பாக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் நீ ஒண்ணும் பண்ண வேண்டான்னு ஹீரோ அவள புடிச்சு கீழ தள்ளிடுறான். இவன் இப்படி தள்ளுனோனே இவ்ள பாத்தீங்கன்னா, டக்குனு ஹீரோவ புடிச்சு கிஸ் பண்ணிட்டு, நான் கிஸ் பண்றதுனால உன் உடம்புல உள்ள காயம் குறைய ஆரம்பிக்கும். உண்மையதான்ப்பா சொல்றேன்னு இவன் டக்குனு ஒரு ஊசி எடுக்குறான். அந்த ஊசிய பார்த்த உடனே ஹீரோ பயந்து போயிடுறான். இப்ப பாத்தீங்கன்னா, நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, அப்படின்னா நான் சொல்றத நீ கேட்கணும். இல்லன்னா எப்படிப்பா என்னால உன்ன குணப்படுத்த முடியும்னு, இவ டக்குனு ஊசி எடுத்து ஹீரோவோட நெஞ்சில குத்திட்டு, இதுதான் ட்ரீட்மெண்ட். கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு சரியாயிருன்னு சொல்லிட்டு, இவ ஊசி எடுக்க, பார்த்தா ஹீரோ ரத்த வாந்தி எடுக்குறான். அத பார்த்தவொடனே இவ்ள பார்த்தீங்கன்னா, இந்தா இந்த மாத்திரைய போட்டேன்னா, அந்த ரத்த வாந்தி எல்லாம் நின்றும். உன் உடம்புக்கு தெம்பு கிடைச்ச மாரி இருக்கும்னு சொல்ல, அதெல்லாம் போட முடியாது போடின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இவன் இப்படி சொன்னவொடனே, இந்த மாத்திரைய எப்படி போட வைக்கிறதுன்னு எனக்கு தெரியுமேன்னு, இவன் அவளோட வாயில வச்சு கிஸ் பண்றது மூலமா ஹீரோக்கு ஊட்டி விட்டுடுறான். இவன் இப்படி பண்றத பார்த்தவொடனே, ஹீரோக்கு அன்னைக்கு கார்ல ஒண்ணா இருந்தது ஞாபகம் வருது. அந்த பொண்ணு இப்படி தானே பண்ணியிருப்பான். ஆக்சுவலா ஹீரோ அன்னைக்கு கொஞ்சம் போதையில இருந்ததுனால, இவளோட முகம் ஞாபகம் இல்லாம இருக்கான். இப்ப ஹீரோயின் இப்படி பண்ண உடனே, என்ன பாத்தீங்கன்னா, அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ கண்ண முழிச்சு பாக்க, இவ தான் பக்கத்துல இருக்கா. இப்ப அவள பார்த்த உடனே, "ஏண்டி அப்படின்னா அன்னைக்கு நைட் என் கூட ஒண்ணா இருந்தது நீதானா? உண்மைய சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இவன ஃபோர்ஸ் பண்ணி ஒண்ணா இருந்தேன்னு தெரிஞ்சா என்ன பத்தி என்ன நெனப்பான்? நம்ம யாருன்னு சொல்லாம இருக்கறது தான் நல்லதுன்னு. இல்லையே, நானும் உங்க கூட ஒண்ணா இல்ல. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நான் உங்கள காப்பாத்துறதுக்காக தான் வந்தேன். இந்த விஷயத்த மறந்து போயிறாதீங்க. இனிமே நம்ம 2 பேரும் கான்ட்ராக்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நான் அவங்கள காப்பாத்துறதுக்காக தான் வந்து இந்த விஷயத்த மறந்து போயிறாதீங்கன்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நான் தான் இவள தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போலன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இவள பாத்தீங்கன்னா, நேத்து நைட் உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் பண்ணேன். அதுக்கான ரிவார்டு குடுத்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி இவ கேட்க, ஹீரோவும் அவனோட கார்ட் எடுத்து குடுக்குறான். நான் சாகுற வரைக்கும் நீ என்னோட பொண்டாட்டியா இருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. நீ ஃப்ரீயா இல்லன்னு சொல்ல, இவளும் சரின்னு சொல்லிடுறா. இவ ஹீரோயின் ரெடி ஆயிட்டு ஹீரோக்காக சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்க. பாட்டி அந்த சாப்பாட பாக்குறாங்க. என்னம்மா கலரே வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்ல, ஆமா பாட்டி, உங்க பேரனுக்காக நானே பண்ணதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதாந்ததுக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துடுறாங்க. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் அத பார்த்தவொன்னே பயந்து போயிட்டு, "அண்ணி சாப்பாடெல்லாம் பயங்கரமா இருக்கு. உண்மையாவே இத பார்த்த உடனே எனக்கு வயிறு ரொம்பிருச்சுன்னு" சொல்ல, பார்த்தா ஹீரோ மட்டும் தான் சாப்பிடலாம்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த சைடு பாட்டி பார்த்தீங்கன்னா, "இன்னைக்கு நான் விரதம்மா, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அந்த இடத்த விட்டு ஓடி போக, இவனு பார்த்தீங்கன்னா, "நான் கூட என் கேர்ள் ஃபிரெண்ட் கூட சாப்பிடலாம்னு இருந்தேன். பாஸ் நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா வந்து பார்க்குறேன்னு" அவனும் ஹீரோவ கழட்டி விட்டு போக, ஹீரோக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாரும் என் சாப்பாட வெறுக்குறாங்க. உங்களுக்கு அது பிடிக்குமான்னு தெரியலன்னு சொல்ல, "சாப்பிடுறேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோ சாப்பிட்டு பார்க்க, பார்த்தா அந்த சாப்பாடு நல்லதா இருக்கு. இப்ப இந்த சாப்பாட வாயில வச்சுட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்ல, "சரி, சரி வெயிட் பண்ணுங்க. நான் போய் உங்களுக்கு வேற ஒண்ணு எடுத்துட்டு வரேன்னு" இவன் ஓடி போக அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்ப அவன பார்த்தோனே, "டேய் இதுல விஷம் கிசம் கலந்திருக்காளான்னு செக் பண்றான். பார்க்கறதுக்கே பயமா இருக்குன்னு" சொல்ல, "கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன். மேடம் உங்களுக்காக பார்த்து பார்த்து 81 மூலிகை போட்டு பண்ணியிருக்காங்க. நல்லதா இருக்கும் சாப்பிட்டு பாருங்கன்னு" சொல்ல, ஹீரோ பார்த்தீங்கன்னா, "என் உசுர உன்கிட்ட விட்டுட்டு தான் சாப்பிடுறேன்" அப்படின்னு சொல்லி அவனும் சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் கிளம்பி கம்பெனிக்கு வந்துட்டு இருக்கா. அவகிட்ட அவளோட தங்கச்சி தான் பேச வந்திருக்கா. புதிய மெடிக்கல் ப்ராஜெக்ட் விஷயமா பேசுறதுக்காக வந்திருக்கேன். உன் புருஷன்கிட்ட ஓகே பண்ணி குடு. அவன் தான் இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போறான்ல அப்படின்னு சொல்ல, என் புருஷன பத்தி பேசுற தகுதி உனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. அவரு சாக போறதுன்னு யாரு சொன்னது? அதெல்லாம் சாக மாட்டாருன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அவள பாத்தீங்கன்னா, அந்த ஆளோட முகம் கூட எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. உன் புருஷன் பாக்குறதுக்கு நல்லாவே இருக்க மாட்டால. கல்யாணம் நிக்காம மூஞ்சி யாரு பார்த்தா? நான் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். அதனால அந்த ஆளோட மூஞ்சி நானே என்னோட அம்மா கூட ஒழுங்கா பார்க்கல. சரி, சீக்கிரம் உன் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு கான்ட்ராக்ட்ட வாங்கி குடுன்னு சொல்ல, பார்த்தா அந்த சைடு ஹீரோ இது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் நிக்கிறான். இவன் பாத்தீங்கன்னா, என் பொண்டாட்டி ஏன் விட்டு கொடுக்காம பேசுறா? அந்த அளவுக்கு என் மேல பாசமா அப்படின்னு ஹீரோ உள்ள வந்துட்டு இருக்க. தங்கச்சிக்காரி ஹீரோவ பாக்குறா. யார் அந்த பையன் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான். இவ்ளோ ஹேண்ட்ஸமான பையனை நான் பார்த்ததே இல்லையேன்னு இவன் வாயை பொளந்துட்டு பார்க்க, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, புது கான்ட்ராக்ட் விஷயமா பேச வந்திருக்கீங்களா? என்னோட பேரு ஷி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓ நீங்க தான் ஷியா? நான் கூட உங்கள இவளோட புருஷன்னு தப்பா நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ அவனோட முழு பேரை சொல்லாம பாதி பேரை மட்டும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அத பார்த்த உடனே இவ்ள பாத்தீங்கன்னா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நான் அந்த பிரச்சனையில பாத்துக்குவேல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நான் வந்தேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் இப்படி பேசுறத பார்த்த உடனே அவள பாத்தீங்கன்னா, என்ன 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? சரி விட்டு தலைங்க. இந்த கான்ட்ராக்ட்ட ஓகே பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல, ஹீரோயின் டக்குன்னு அவளோட கார்டு எடுத்து இந்த கான்ட்ராக்ட்ட ஓகே பண்ண எவ்வளவு பணம் வேணும்? இந்தா அந்த கால்ல உள்ள பணத்த எடுத்துக்கன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த
பணம் எல்லாம் பத்தாது, அதுக்கு பதிலா நிறைய பணம் வேணும்னு அவ டக்குன்னு ஹீரோவோட கைய பிடிச்சிட்டு தயவு செஞ்சு என் கூட பார்ட்னர் ஆயிருங்கன்னு சொல்ல, அத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா என் கைய தொடாதன்னு கர்ச்சீஃப வச்சு தொடச்சிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோக்கு மத்த பொண்ணுங்க தொட்டாலே சுத்தமா பிடிக்காது. இப்ப இந்த பொண்ண பாத்தீங்கன்னா ஒரு மெடிசன் எடுத்துட்டு வந்து இது ரொம்ப ரேரான மெடிசன், ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி கொடுக்க, அத பார்த்த உடனே ஹீரோயின் புடிங்கிக்கிறா. இவர்ல பாத்தீங்கன்னா என் மாஸ்டர் திடீர்னு காணாம போயிட்டாரு. ஆனா இது அவரோட மெடிசன் தான். இது எப்படி உன்கிட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். இந்த சைடு ஹீரோ அந்த தங்கச்சிக்காரியோட ஸ்மெல்ல பாக்குறான். அவளோட பெர்ஃப்யூம் ஸ்மெல் அன்னைக்கு ஹீரோயின் மேல இருந்து வந்த ஸ்மெல் மாதிரியே இருக்கு. ஆக்சுவலா அன்னைக்கு ஹீரோயின் இவளோட பெர்ஃப்யூம் தான் அடிச்சிருப்பா. இப்ப இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ முழிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட கழுத்தை பிடிச்சிட்டு ஏ மாஸ்டர் என்னடி பண்ண, அவர் காணும்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அவரை நீ தானே கடத்தி வச்சிருக்க, ஒழுங்கா அவரை விட்டுரு, இல்லன்னா உனக்கு கொண்டு போட்டுருவேன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னது பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா டக்குனு ஹீரோயின் அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறான். இவன் அப்படி தூக்கிட்டு போகும்போது அந்த இடத்துல ஹீரோயின் நம்மளோட ஹேண்ட்பேக்க போட்டுறான். அதுல பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஹீரோ கிட்ட இருந்து ஒரு பெண்டன்ட் எடுத்தாலே அந்த பெண்டன்ட் தான் இருக்கு. அதை எடுத்து இந்த தங்கச்சிக்காரி கையில வச்சுட்டு இது ரொம்ப காஸ்ட்லியான பெண்டன்ட் ஆச்சுன்னு இவ பாத்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா இவ்வளவு கூட்டு வந்து ஓ மாஸ்டரா அவதான் கடத்திருக்கான்னு சொல்ற, யாரு உன்னோட மாஸ்டர், நீ என்ன சொல்றன்னு எனக்கு சுத்தமா புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என் மாஸ்டர் என் ஊரை சேர்ந்தவரு, ரொம்ப பெரிய அறிவாளி, அவருக்கு மருத்துவம் எல்லாம் கொஞ்சம் தெரியும், அதனால இவ எதுவும் கடத்திட்டாலும் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குன்னு ஹீரோயின் ஏதோ சொல்லி சமாளிக்க, ஓ மாஸ்டரை காப்பாத்தனா நம்ம அவ வழியில தான் போய் காப்பாத்தணும்னு சொல்ல, இவ்வளவு பாத்தீங்கன்னா நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க எனக்காக ஒன்னே ஒண்ணு பண்ணா மட்டும் போதும், எனக்கு நல்ல புருஷனா இருந்தா போதும்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு என்ன பைத்தியமா, நான் 3 மாசத்துல சாக போறேன், ஏன் கூட வாழ்ந்து என்ன பண்ண போறேன்னு ஹீரோ கேட்க, ஆனா என்னோட ஆசையா அதுதானே இவ சொல்லிட்டு இருக்க, சரி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பாக்குறதுக்காக வரான். இப்ப அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா எதுக்காக அந்த பைத்தியக்காரி அங்க இருந்து தூக்கிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அவளை பத்தி விட்டு தள்ளுங்க, இங்க எதுக்காக வந்தீங்க, புது மெடிக்கல் ப்ராஜெக்ட் விஷயமா தானே வந்தீங்க, சரி இன்னும் 3 நாள் டைம் கொடுங்க, அதுக்குள்ள யோசிச்சு சொல்றேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அவளும் சரின்னு சொல்றா. இப்ப இவங்க 2 பேரும் எப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோவா கையில உள்ள பெண்டன்ட்ட பாக்குறான். இது உன்னோடதான், இது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இது என்னோடதான், என் ஃப்ரெண்டு கொடுத்ததுன்னு இவ பச்சையா புழுவிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோயின் ஒளிஞ்சு நின்று பாத்துட்டு இருக்கான். அடிபாவி, என் பெண்டன்ட் ஆசையை போட்டு உன்னோடதுன்னு சொல்றியா, என் புருஷன் தப்பா நினைச்சுக்க போறான், அவன் கூட ஒன்னா இருந்தது நீ தானே, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையேன்னு இவ முழிச்சிட்டு இருக்க. இவ சொல்றத ஹீரோவால நம்பவே முடியல. என்னால இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் ஏத்துக்க முடியாது, எப்படியோ போய் தலன்னு அந்த பெண்ணை தூக்கி போட்டு இறந்த இடத்த விட்டு வரும்போது என்ன சொல்றனா, காசு வேணா கொஞ்சம் கூட வாங்கிக்க, மத்தபடி எதுவும் மனசுல வச்சுக்காதன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, ரொம்ப தேங்க்யூ ஷேனி இவ சொல்லிட்டு இருக்கா. என்னாச்சு இவருக்கு, காசு வேணா கூட வாங்கிக்கன்னு சொல்றாரு, ஒண்ணும் புரியலன்னு அவன் முடிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவால அக்செப்ட் பண்ணவே முடியல. நம்ம அந்த பொண்ணு கூட தான் ஒண்ணு இருந்தோமான்னு இவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் போய் அவனோட ஹேண்ட்பேக் எடுத்துட்டு அவளை அடிக்கிற மாதிரி போக, என்ன ஏதாவது பண்ணனா உன சும்மா விட மாட்டேன்னு அவ சொல்ல, உன அப்புறமா பாத்துக்கிறேன் போடின்னு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப இந்த சைடு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கார்ல உட்காந்துட்டு டிஷ்யூ எடுத்து அவனோட வாயெல்லாம் தொடச்சிட்டு இருக்கான். அந்த பொண்ணு கூட நான் ஒன்னா இருந்தேன், என்னால அதை ஏத்துக்கவே முடியல, அவ சரியான விசப்பாம்பு அப்படின்னு இவனோட கையெல்லாம் பிடிச்சு தொடச்சிட்டு இருக்க. ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, ஒண்ணு ஆகாது விடுங்கன்னு சொல்ல, அட உனக்கு தெரியாதுடி, யாராவது புது ஆளுங்க என்ன தொட்டாங்கன்னா எனக்கு அலர்ஜி ஆயிரும், அதுவும் அவ தொட்டா எனக்கு அதிகமாவே அலர்ஜி ஆகும் அப்படின்னு சொல்லி ஹீரோ பாத்தீங்கன்னா வேகமா தொடச்சிட்டு இருக்க. தெரியாதனமா இவரோட கையை தொட்டதுக்கே இந்த தொட துடைக்கிறானே, அன்னைக்கு இவனை ஃபோர்ஸ் பண்ணி இவன் கூட ஒண்ணு இருந்தது நான் தெரிஞ்சா குழி நோண்டி என்ன புதைச்சிருவான் போலி அப்படின்னு இவன் முழிச்சிட்டு இருக்கான். இவன் ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாட்டி ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க. எங்க பாருமா, என் பேரை சாகுறதுக்குள்ள எப்படியாவது அவனோட குழந்தை அவன் வயித்துல வளர்ந்தாங்கன்னு சொல்ல, கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்பவே ஹீரோவை பார்க்க வர, பார்த்தா ஹீரோ பாத்டப்ல உட்காந்து குளிச்சிட்டு இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா உடம்ப போட்டு தேய்னு தேய்ச்சிட்டு இருக்க. அதை பார்த்த உடனே இவன் கண்ணு மூடிட்டு இருக்கான். ஏன் இப்படி கண்ணு மூடிட்டு இருக்க, என் முதுகுக்கு வந்து சோப்பு போட்டு விடுன்னு ஹீரோ சொல்ல, முதுகுக்கு போட்டு விடணுமா, நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்னு இவ ஹீரோட முதுக போட்டு தேய்னு தேய்க்க ஆரம்பிச்சிடா. தேய்க்கும் போது இந்த சைடு லைட்டா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு வெக்கப்பட்டு இருக்கா. இப்ப ஹீரோ குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் பெட்ரூம்ல தான் இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா உனக்கு முதுகு தேய்ச்சி விட்டு என் கையே வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க, நான் வேணா உனக்கு மசாஜ் பண்றேன்னு ஹீரோ அமுக்கி விட்டுட்டு இருக்கேன். இவ்ள பாத்தீங்கன்னா நீ மசாஜ் எல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம், உன் கடமையை ஒழுங்கா பண்ணு வாயான்னு சொல்லி இவ பெட்ல படுத்துட்டு இருக்க. ஏய் பைத்தியமடி உனக்கு, லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்காதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோக்கு ஒரு முக்கியமான போன் கால் வருது. யாருன்னு பார்த்தா அவளோட தங்கச்சி தான். இப்ப கால் பண்ணேன், என்னாச்சு சீக்கிரமா அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அவ அப்படி சொன்னதை கேட்டவனே இவ போனை பிடிங்கிட்டு, அதுக்கெல்லாம் ஒத்துக்காதீங்க, நான் சொல்ற வரைக்கும் அந்த கான்ட்ராக்டுக்கு நீங்க ஓகே சொல்லவே கூடாதுன்னு சொல்லிட்டு இவ சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா
என்னங்க, நான் என்ன சொல்லணும்னு அந்த மட்டும் கேளுங்க. தயவு செஞ்சு என் பேச்ச மீறாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன சொன்னாலும் கண்டிப்பா கேட்பேன். அதுல உனக்கு எந்த டவுட்டும் வேணாம். அவளுக்கு இந்த கான்ட்ராக்ட் கிடைக்காம பண்றதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நம்ம 2 பேரும் நாளைக்கு ஒரு முக்கியமான பார்ட்டிக்கு போறோம்னு, இரவுல பார்ட்டிக்கு ரெடி ஆயிட்டு கூப்பிட, இவ்ளோ சூப்பரா ரெடி ஆயிட்டு வரா. இப்ப ஹீரோயின் இவ்ளோ சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கத பார்த்த உடனே, ஹீரோ வாய பொளந்துட்டு பார்த்துட்டு இருக்க. என்னங்க அப்படி பார்க்குறீங்க? இந்த ட்ரெஸ் நல்லா இல்லையா? அப்படின்னு கேட்க, பார்க்கறதுக்கு தேவதை மாதிரி இருக்குன்னு ஹீரோ சொல்ல, ஆமா, ஆமா பாஸ். எனக்கு கூட அண்ணிய பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குன்னு அவன் சொல்ல, ஹீரோவன மொறச்சு பார்க்குறான். அத பார்த்தவன அவன் அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு பார்ட்டிக்கு தான் வந்துட்டு இருக்கான். இப்ப இவங்க 2 பேரும் ஒண்ணா வந்துட்டு இருக்க. இந்த சைடு பாட்டி பார்த்தீங்கன்னா, எப்படியோ 2 பேரும் ஒண்ணா இருக்கத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு இவங்க பேசிட்டு இருக்க. இந்த சைடு இவங்க 2 பேரும் கார்ல உட்கார்ந்துட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பண்றத பார்த்த உடனே ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கும் கொஞ்சம் ரொமான்ஸ ஏத்தி விடுவோன்னு, இவன் வேணும்னே பிரேக் போட, இவ போய் ஹீரோவ கிஸ் பண்ணிடுறான். அத பார்த்த உடனே இவள பார்த்தீங்கன்னா, சாரி சாரி நான் வேணும்னு உங்கள கிஸ் பண்ணலன்னு, இவ டிஷ்யூ எடுத்து துடைக்கலான்னு வர, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ தொட்டா எனக்கு அலர்ஜி ஆகாதுன்னு ஹீரோ இவ்ளோ தடுத்துட்டு இருக்க. அத பார்த்தவொன்னே அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, புருஷனா உங்கள மாரி தான் பாஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் மறுபடியும் பிரேக்கப் போட, இவ ஹீரோ மேலே விழுந்துடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் கார விட்டு இறங்கி வந்து வாந்தி வர்ற மாரி பண்ணிட்டு, அவன புடிச்சு கன்னா பின்னான்னு திட்டுறா. யோவ்! உனக்கு ஒரு கார் கூட ஓட்ட தெரியாதா? உன்னால நான் மாசமாகாம வாந்தி எடுத்துட்டு இருக்கேன் பாருன்னு, அவன புடிச்சு திட்ட, ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட்ட புடிச்சு திட்டிட்டு, ஹீரோயின கூட்டிட்டு வர, இவன பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்க்கலான்னு பார்த்தா என்னைய திட்டிட்டு போறானுங்கன்னு அவன் முழிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட்டி அவ்வளவு முக்கியமான பார்ட்டியா? உள்ள போயே ஆகணுமான்னு சொல்ல, ஆமா போய் தான் ஆகணும். இங்கேயே வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, அந்த இடத்துக்கு எங்களோட சித்தி தான் வராங்க. இப்ப அவளோட சித்தி வந்து வெளியே ஏதோ பையன் கூட சுத்திட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிரு. உன்னால என் குடும்பமானமே போகுதுன்னு சொல்லிட்டு இருக்க. உங்கள விடவா குடும்பமானம் போயிற போது? எங்க அப்பாக்கு 2ஆம் தரமா வரும்போது உங்களுக்கு வெட்கமா இல்லையா? அப்படி இருக்கிறப்ப என்ன போய் இப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு, எங்க அப்பாக்கு 2ஆம் தரமா வர உங்களுக்கே வெட்கம் இல்லாதப்ப, நான் எதுக்கு வெட்கப்படணும்னு இவ சொல்லிட்டு இருக்க. எவ்வளவு தைரியம் தான் என்கிட்ட இப்படி பேசுவ? ஒழுங்கா உன்னோட கிராமத்துக்கே திரும்ப போடின்னு சொல்ல, வாய மூடுங்கன்னு சொல்லி, இவ ஏதோ அவங்க வாயில டச் பண்ண, அவங்களால பேச முடியல. அத பார்த்தோம்னா அவங்க ஷாக் ஆயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, உள்ள வந்து பார்ட்டிய ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இவ இப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. அவள பாத்தீங்கன்னா, இவள எப்படியாவது பழி வாங்கி ஆகணும்னு சொல்ல, கவலைப்படாதடி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு இந்த தங்கச்சிக்காரியோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, என் ஹெல்ப் உனக்கு கண்டிப்பா தேவைப்படும் பாருன்னு சொல்லி, அவளோட நெக்லஸ கழட்டி ஹீரோயினோட ஹேண்ட்பேக்ல வச்சுட்டு, என்னோட நெக்லஸ காணோம். யாராவது பாத்தீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, பாஸ் உங்களோட பொண்டாட்டிய புல்லி பண்றதுக்கு தான் ஏதோ பிளான் பண்றாங்க. மேடம காப்பாத்த போறீங்களான்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அமைதியாயிடுறான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு அங்க உள்ள எல்லாரும் காணாம போன நெக்லஸ பத்தி தான் தேடிட்டு இருக்காங்க. இங்க வந்திருக்க எல்லாருமே பணக்காரங்க. நீ மட்டும் தான் கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு. அப்படி இருக்கிறப்ப அந்த நெக்லஸ நீ தான் திருடி இருக்கணும் அப்படின்னு அவ தங்கச்சிக்காரி சொல்ல, ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நான் திருடினேனான்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த நெக்லஸ் என்னோட ஹேண்ட்பேக்ல தான் இருக்குன்னு அந்த நெக்லஸ எடுத்து அவ ஃப்ரெண்டு கிட்ட தூக்கி போட, நீ தான் என்னோட நெக்லஸ் திருடினியா? இப்படி திருடுறதுக்கு உனக்கு வெட்கமா இல்லையான்னு கேட்க, நான் ஏன் 10 மில்லியன் உள்ள உன்னோட நெக்லஸ திருடணும்? என் கழுத்துல போட்டிருக்கேனே அது 300 மில்லியன் ஒர்த்து. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி சீப்பான பொருள நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசிட்டு இருக்க. அத பார்த்தவன அவனோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, பாஸ் உண்மையாவே அண்ணி வேற லெவல் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஏத்த பொண்ணுதான்னு சொல்ல, நீ சொன்னது சரியா பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஏத்த பொண்ணு என் பொண்டாட்டி தானே. ஹீரோ அவள ஒரு மாரி பாசத்தோட பாத்துட்டு இருக்க. இந்த சைடு இந்த ஃப்ரெண்டுக்காரி பாத்தீங்கன்னா, என் நெக்லஸ் திருடினதும் இல்லாம ஓவரா பேசுறேன்னு ஜூஸ் எடுத்து ஹீரோயின் மேல ஊத்தலான்னு வர, அவ அத தூக்கி அவ மேல ஊத்திடுறா. அத பார்த்த உடனே தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா, நீ பண்ணது திருட்டு வேலை. கண்டிப்பா இதுக்கு உனக்கு ஜெயில் தண்டனை இருக்குன்னு சொல்லி செக்யூரிட்டி ஆளுங்கள கூப்பிட அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றானா, அவன் மேல யாரும் கை வைக்க கூடாது போங்கன்னு சொல்ல, செக்யூரிட்டி ஆளுங்களாம் அமைதியா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இவ்ள பாத்தீங்கன்னா ஹீரோவோட கைய பிடிச்சிட்டு, என்ன காப்பாத்ததான் வந்தீங்களான்னு சொல்ல, ஆமா உன்னை காப்பாத்தத வந்து நீ இவ பேசிட்டு இருக்க. தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க ஸ்ரீ, அவ கல்யாணம் ஆன பொண்ணு. அவ கூட சுத்தாதீங்க. அவ கூட சுத்துறது உங்களுக்கு தான் அசிங்கம். அதுவும் அவ புருஷனுக்கு உடம்பு வேற சரியில்ல. அவனால எதுவும் பண்ண முடியாது. அதனாலதான் இவ உங்க கூட சுத்திட்டு இருக்கான்னு சொல்லி இவ பேசிட்டு இருக்க. எனக்கு கல்யாணம் ஆன பொண்ணுங்கள தான் ரொம்ப பிடிக்கும்னு ஹீரோ சொல்றான். இவன் இப்படி சொன்னோன்னா அவள பாத்தீங்கன்னா, இருடி உங்க 2 பேரையும் போட்டோ எடுத்து உன் புருஷனுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு தங்கச்சிக்காரி போட்டோ எடுத்துட்டு இருக்க. அட போட்டோவை நல்லா எடுப்பான்னு இவ போஸ் கொடுத்துட்டு என்ன சொல்றனா, எங்க பாரு ஃபில்டர் போட மறந்துடாத. பாக்குறதுக்கு 2 பேரும் சூப்பரா இருக்கணும்னு சொல்ல, ச்சே என்னவ இப்படி பேசுறா அப்படின்ற மாதிரி அவ காண்டாயிட்டு இருக்க. அத நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட ஒண்ணா சேர்ந்து ஜாலியா போஸ் குடுத்துட்டு இருக்கா.
இப்ப இந்த தங்கச்சிக்காரிய பாத்தீங்கன்னா, கண்டிப்பா உங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டேன். இந்த மாரி ஒரு திருடிக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா அப்படின்னு சொல்ல, யாரு திருடின்னு நீயே பாரு செல்லன்னு, ஹீரோயின் அவளோட ஃபோன்ல உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ காட்டுறா. பார்த்தா ஹீரோ தான் அத அனுப்பி வச்சிருப்பான். அதுல பாத்தீங்கன்னா, அவளோட ஃப்ரெண்டுக்காரி தான் அவளோட நெக்லஸ அவளே கழட்டிட்டு ஹீரோயினோட பேக்ல வச்சது காட்டுறாங்க. அத பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இப்ப யாரு போலீஸ் ஸ்டேஷன் போவான்னு பாக்கலாமா? உன் ஃப்ரெண்ட தூக்கி நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போடலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் அவளுக்கு துணையா நீ அந்த இடத்துக்கு போனா நல்லா இருக்கும்னு சொல்ல, அங்க வந்திருக்க எல்லாரும் பாத்தீங்கன்னா, இந்த தங்கச்சிக்காரிய பத்தியும், அவளோட ஃப்ரெண்ட பத்தியும் தான் பேசுறாங்க. பார்க்க பணக்கார வீட்டு பொண்ணு மாரி இருந்துட்டு, மத்தவங்க மேல பழிய போடுறாங்க பாருங்கன்னு, அவங்க 2 பேர பத்தி பேசிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ கையில வச்சிருக்க நெக்லஸ் 10 மில்லியன்லாம் இருக்காது. 1 மில்லியன் இல்ல 2 மில்லியன் தான் ஒர்த்தா இருக்குன்னு" சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் டக்குன்னு அந்த நெக்லஸ புடுங்கிட்டு, "இந்த நெக்லஸ என்கிட்டயே குடுத்துரு. நான் திருடினத தானே எல்லார்ட்டயும் சொன்னேன். அதனால இது உன்கிட்ட இருக்க வேண்டாம்ன்னு" அவ புடுங்கி வச்சுட்டு இருக்க. இப்ப இந்த பார்ட்டில வந்த ஒரு பொண்ண பாத்தீங்கன்னா, "சார், நீங்க எல்லாரும் ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருந்த மாஸ்டரோட புக்கு கிடைச்சிருச்சு. டிராகன் மாஸ்டரோட புக்கு இந்தா இருக்கு. இதுல இல்லாத மெடிக்கல் ஸ்கில்லே கிடையாதுன்னு" ஒரு புக்க எடுத்துட்டு வந்து காமிச்சிட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "அந்த புக் எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த புக்கு கண்டிப்பா எவ்வளவா இருந்தாலும் வாங்கி குடுங்கன்னு" சொல்ல, "கவலைப்படாத, நான் வாங்கி தரேன்னு" ஹீரோ இந்த புக்க வாங்கி ஹீரோயின்ட்ட குடுத்துடுறான். அத பார்த்த உடனே தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா, "அது எனக்கு தான் சொந்தம். தயவு செஞ்சு அத என்கிட்ட குடுத்துருன்னு" சொல்ல, "இது உனக்கு வேணுமா? ஆனா என் புருஷன் எனக்கு ஆசையா வாங்கி குடுத்தது. உனக்கெல்லாம் தர முடியாது போடின்னு" சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு வர, இவ்ள பாத்தீங்கன்னா, "உன்கிட்ட இருந்து அந்த புக்க புடுங்காம விட மாட்டேன்னு" இவன் பின்னாடியே வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் வெளிய நின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "என் ஹஸ்பண்ட் எனக்காக இவ்ளோ காஸ்ட்லியான புக் வாங்கி குடுத்திருக்காரு. அதுக்கு கண்டிப்பா என்னோட நன்றி கடன நான் செலுத்துவேன்னு" சொல்ல, எந்த விதத்துல நன்றி கடன செலுத்த போறேன்னு ஹீரோ ஒரு மாரி பாக்க, "ஏய், நீ பாக்குறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கே. என்னால உன் கூட ஒண்ணா இருக்க முடியாது. நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் கிடையாதுன்னு" சொல்ல, "லூசு மாரி பேசிட்டு இருக்காத. எனக்கு உன்னோட உடம்பு வேணும்னு நான் எப்ப சொன்னேன்? அந்த மாரிலாம் எதுவும் கிடையாது. நீ என்னோட நோய குணப்படுத்தினா எனக்கு அதுவே போதும்ன்னு" சொல்லிட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா, "கவலைப்படாதீங்க. கண்டிப்பா குணப்படுத்துறேன்னு" 2 பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் இப்படி பேசுறத தங்கச்சிக்காரி தூரமா நின்னு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கா. "இது கண்டிப்பா உன் மாமியார் வீட்டுக்கு நான் அனுப்பிச்சே தீருவேன்" அப்படின்னு இவ ஃபோட்டோ எடுத்துட்டு போக, இந்த சைடு ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்த உடனே பாட்டி பாத்தீங்கன்னா, "டேய், நம்ம கம்பெனில உள்ள எல்லாரும் உன்ன பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் 2 மாசத்துல நீ சாகப் போற. அதனால கம்பெனி ஷேர்லாம் உங்க மாமா பேருக்கு குடுக்க சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கன்னு" சொல்ல, அத பார்த்த உடனே ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் அந்த ஃபோன புடுங்கிட்டு, "என் புருஷன பத்தி யாராவது ஏதாவது பேசுனீங்கன்னா அவ்வளவுதான். அவருக்கு ஏதாவது ஆனாலும் அவரோட குழந்தை என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கும். எல்லா பொறுப்பும் அடுத்து என் குழந்தைக்கு தான் வரும். யாராவது என் புருஷனோட பொசிஷனை எடுக்க பாத்தீங்கன்னா, நான் சும்மா இருக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லி இவ பேசிட்டு இருக்க. இவ பேசுறத கேட்ட உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, இவ உண்மையாவே என் குழந்தைய பெத்துக்க ஆசைப்படுறாளா அப்படின்ற மாரி அவள பாத்துட்டு இருக்க. இந்த சைடு பாட்டி பாத்தீங்கன்னா, "நீ சொல்றது ரொம்ப கரெக்ட்டுமா. சீக்கிரமே என் பேரனோட குழந்தைக்கு நீ அம்மா ஆயிரு. அப்பதான் எல்லா பிரச்சனையும் தீரும்னு" பாட்டி சொல்லிட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா, "சரி பாட்டி, கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு" சொல்றா. இப்ப ஹீரோயின் இப்படி சொன்ன உடனே பாட்டி பாத்தீங்கன்னா, "உண்மையாவே நீ அவங்கள திட்டினத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமான்னு" சொல்ல, "பாட்டி, நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் யாரு கால் பண்ணாலும் என்கிட்ட குடுங்க. அவங்கள ஒரு வழி ஆக்கிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "உண்மையாவே நீ எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்க. தேங்க்யூன்னு" சொல்ல, "பரவால்ல, இருக்கட்டுங்கன்னு" இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு நெஞ்சு வலிக்கிற மாரி இருக்கு. அத பார்த்த உடனே பயந்து போயிட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோவ கூட்டிட்டு பெட்ரூம்க்கு வந்துடுறா. இப்ப ஹீரோ மயக்கத்துல இருக்க. பக்கத்துல இவ தான் உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, தூக்கத்துல இருமிட்டு இருக்க. அத பார்த்த உடனே இவள பாத்தீங்கன்னா, "என்னங்க, உங்களுக்கு எதுவும் ஆகலையே? நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நல்லதா இருக்கேன். இன்னும் நான் உசுரோட தான் இருக்கேனா? நான் கூட செத்து போயிட்டேன்னு நெனச்சு ரொம்ப பயந்து போயிட்டேன்னு" சொல்ல, "அதெல்லாம் உங்களுக்கு எதுவும் ஆகாது. உங்கள குணப்படுத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. இவ சொல்றதுல ஹீரோக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, டக்குன்னு ஹீரோவோட சட்டைய கழட்ட, இவன் இப்படி பண்றது பார்த்த உடனே, "உண்மையாவே நீ என்னோட குழந்தைக்கு அம்மா ஆகணும்னு ஆசைப்படுறியான்னு?" கேட்க, இவன் இப்படி கேட்ட உடனே இவ டக்குன்னு கைய எடுத்துறா. "நீங்க நினைக்கிற மாரிலாம் ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கலான்னு தான் சட்டைய கழட்டினேன்னு" சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோ ரொம்ப சோகமாயிட்டு, "எனக்கு குழந்தை பொறக்காம இருக்கிறது தான் நல்லது. ஒருவேளை அந்த குழந்தை பொறந்தாலும் அதுவும் என்ன மாரி கஷ்டப்படும்னு" சொல்லிட்டு இருக்க. "நீங்க நினைக்கிற மாரிலாம் ஒண்ணும் கிடையாது. உங்க உடம்புல உள்ள விஷத்த கண்டிப்பா என்னால குணப்படுத்த முடியும். பாத்தீங்களா, இந்த மாஸ்டரோட புக்க 100 மில்லியன் குடுத்து வாங்கி குடுத்தீங்களே, இந்த புக்குக்குள்ள உங்கள காப்பாத்துறதுக்கான வழி இருக்குன்னு" சொல்ல, "நீ உண்மையாவா சொல்றேன்னு?" ஹீரோ கேட்க, இவ்ளோ ஆமான்னு சொல்றா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "நம்ம 2 பேரும் உண்மையான புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்தாகணும். அப்பதான் அந்த விஷம் உங்கள விட்டு போகும். அப்படிதான் உங்கள காப்பாத்த முடியும்னு" சொல்ல, "சும்மா லூசு மாரி பேசிட்டு இருக்காதன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "அட, இந்த புக்ல அப்படிதான்பா போட்டிருக்கு. இத நார்மலா புருஷன் பொண்டாட்டி ஒண்ணு சேர்ந்தாலே இந்த விஷத்த சரியாக்கிரலாம். இது ஒரு சின்ன விஷயம் தான். ஆனா அத ஒழுங்கா பண்ணலன்னா உங்க உசுருக்கே ஆபத்தாயிருன்னு" சொல்ல, "இந்த புக்ல போட்டிருக்கத நம்பிக்கிட்டு என்கிட்ட வந்து பேசாத. எனக்கு இதுலலாம் நம்பிக்கையே இல்லன்னு" ஹீரோ சொல்ல, இவ்ள பாத்தீங்கன்னா, "ஒரு சாதாரண விஷயம் அத பண்ண மாட்டேங்கிறாரே. இத பண்ணாதான் என்னால இவர காப்பாத்த முடியும்" அப்படின்ற மாரி யோசிக்க, பார்த்தா ஹீரோக்கு மறுபடியும் நெஞ்சு வலிக்குது. அத பார்த்த உடனே இவ்ள பாத்தீங்கன்னா,
ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எதுவும் ஆகாது. சீக்கிரமே சரியாயிருவீங்க அப்படின்னு சொன்னவாக்க, இவன் ஹீரோவ தூங்க வச்சிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பாட்டி அவங்க வீட்ல இருந்துட்டு இருக்க. பாட்டிய பார்க்கறதுக்காக இவங்க 2 பேரும் தான் வராங்க. இப்ப இந்த தங்கச்சிக்காரி வந்து, "உங்களோட மருமக வெளியில ஒரு ஆள் கூட அஃபேர்ல இருக்கா. பாருங்க" அப்படின்னு சொல்லி வீடியோவ காட்ட, அஃபேரா இருக்கிறது நல்லது தானே! இன்னும் கொஞ்சம் க்ளோஸா இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு அந்த வீடியோவ பார்த்து சொல்லிட்டு இருக்க. பாட்டி வயசாயிட்டதுனால கண்ணு தெரியாம போயிடுச்சா? உங்க வீட்டு மருமக கண்டவை கூட சுத்திட்டு இருக்கா. அத பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோயின் ஓடி வந்துடுறா. இப்ப ஹீரோயின் ஓடி வந்து, "2 பேரும் வந்துட்டீங்களா? உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். உங்களோட சிக்னேச்சர் இந்த இடத்துல தேவைப்படுது சித்தி. டக்குன்னு ஒரு கையெழுத்த போடுங்கன்னு." இவ உங்க சித்தியோட கைரேகைலாம் வச்சுட்டு, "நான் புதுசா கண்டுபிடிக்க போற மெடிசினுக்கு உங்கள வச்சு தான் ட்ரையல் பார்க்க போறேன்னு" சொல்லிட்டு இருக்க. தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா, "நீ லூசு மாரி பண்றதுனால எல்லாரும் உன்ன லூசுன்னு நெனச்சிட மாட்டாங்க. நீ கண்டத கூட சுத்துறல்ல, அதுக்கான எவிடன்ஸ் தான் இதுன்னு" இவ ஹீரோ கூட இருந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுக்க, அத பார்த்தோனே இவள பார்த்தீங்கன்னா, "ஃபோட்டோஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்திருக்கலாம். உண்மையாவே ஃபோட்டோஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு" இவ பேசிட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். இப்ப ஹீரோவ பார்த்தோனே இவ கைய பிடிச்சுட்டு, "என்னங்க நைட்டு நல்லா தூங்குனீங்களா? நான் தானே உங்கள தூங்க வச்சேன்னு" சொல்ல, "ரொம்ப நல்லா தூங்குனேன் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி பக்கத்துல இருந்தா தான் எனக்கு தூக்கமே வரும்னு" ஹீரோ சொல்ல, "என்னது பொண்டாட்டியா? அப்படின்னா அவளோட புருஷன் நீ தானான்னு" கேட்க, "ஆமா" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு பாட்டி பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு வந்தா பொண்ணு மாப்பிள்ளைய பார்க்கணும். அத விட்டுட்டு கண்டவங்களே பார்த்துட்டு இருந்தா, மாப்பிள்ளையோட முகம் எப்படி ஞாபகம் இருக்குன்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, என் புருஷன எனக்கு ரொம்ப பிடிக்குமே, நான் ரொம்ப காதலிக்கிறேன்னு சொல்லி ஹீரோவோட கைய பிடிச்சுட்டு தோள்ல சாஞ்சுட்டு இருக்க. அதெல்லாம் பார்த்த உடனே தங்கச்சிக்காரிக்கு செம காண்டாகுது. அவங்களும் சரின்னு அந்த இடத்த விட்டு வெளிய போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இவள பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் எனக்காக நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ரிவார்ட் தர வேணாமான்னு இவ கிஸ் பண்ற மாரி போக, ஹீரோ அவள தடுத்துட்டு, "நாளைக்கு நீ என் கூட ஷேர் ஹோல்டர் மீட்டிங்க்கு வரேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்கேன். என் பொண்டாட்டிய நீ வந்து தான் ஆகணும்னு" சொல்ல, இவளும் சரின்னு சொல்லிடுறா. இப்ப ஹீரோ ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அவனோட ரூமுக்கு போக, பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, "அந்த ஷேர் ஹோல்டர் மீட்டிங்ல என் பேரன எல்லாரும் அசிங்கப்படுத்துவாங்கம்மா. அது மட்டும் இல்லாம உங்க மாமிக்காரர் இருக்கானே, இந்த சொத்த மொத்தமா அபகரிக்க பார்க்குறான். எங்க குடும்பத்தோட ரூல்ஸ் படி பரம்பரை பரம்பரையா தான் இத அனுபவிக்கணும். மத்தபடி வெளியாளுங்களுக்கு இடமே கிடையாது. ஒருவேளை என் பேரன் இறந்துட்டான்னா, அந்த சொத்தெல்லாம் அவங்க மாமாக்கு போயிரும். இந்த சொத்து, அதிகாரம் எல்லாமே அவன் கைக்கு போயிரும்னு" சொல்லிட்டு இருக்க. "கவலைப்படாதீங்க பாட்டி, நான் பார்த்துக்கிறேன்னு" இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, சூப்பரா ரெடி ஆயிட்டு வந்து, "என் ஹஸ்பண்ட் கூட கம்பெனிக்கு போக நான் தயாராகிட்டேன். இனிமே நான் உங்களோட அசிஸ்டன்ட். என்ன நல்லபடியா பார்த்துக்க வேண்டியது உங்களோட கடமை. போறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் சின்னதா ஒண்ணு பண்ணிட்டு போலான்னு" இவ ஹீரோ கிட்ட வர, "இங்க பாரு, பாஸ் கூட ரொமான்ஸ் பண்றது ரொம்ப தப்பான விஷயம். செக்ரட்டரியா இருந்துட்டு இந்த மாரி வேலையெல்லாம் பார்த்தேன்னா வேலைய விட்டு தூக்கிருவேன்னு" சொல்ல, "இப்படி பண்ணீங்கன்னா நான் எப்படி உங்கள காப்பாத்துறது? இங்க பாருங்க, நீ என் கூட ஒண்ணா இருந்ததா என்னால உன்ன காப்பாத்த முடியும்னு சொல்லிட்டு இருக்க. என்னோட அசிஸ்டன்ட்க்கு என்ன பத்தி ரொம்ப கவலை போல. என்ன பத்தி நீ கவலைப்படாதன்னு" சொல்ல, பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகல. அப்படின்னா பிளான் பிக்குள்ள போ வேண்டியதுதானே. இவன் நெறைய சாக்லேட் எடுத்து கொடுத்துட்டு, "இந்த சாக்லேட்ட சாப்பிட்டாவது என் கூட ஒண்ணா இருன்னு" சொல்ல, "அதெல்லாம் முடியாது போடி. ஃபர்ஸ்ட் கம்பெனிக்கு போணும் வா போலான்னு" ஹீரோவ கூட்டிட்டு கம்பெனிக்கு வந்துடுறான். இப்ப அவங்க 2 பேரும் கம்பெனிக்குள்ள இறங்குன உடனே அவன விசிட் பண்றதுக்கு அவனோட மாமா தான் வராரு. இவரு வந்து, "நீ கல்யாணம் பண்ண பொண்ணு இவ தானா? பார்க்கறதுக்கே சின்ன பொண்ணா இருக்கா. பாவம் உன்ன கட்டிக்கிட்டு என்ன பண்ண போறாளோ? இன்னும் 2 மாசத்துல விதவையாக போறான்னு" சொல்லிட்டு இருக்க. "நான் 2 மாசத்துல விதவையாகுறது இருக்கட்டும். செக்யூரிட்டி ஆளுங்க தானே எங்களுக்கு பாதுகாப்புக்கு வரணும். நீங்க வந்திருக்கீங்க. எப்ப நீங்க செக்யூரிட்டியா சேர்ந்தீங்கன்னு" ஹீரோயின் அவங்க அங்கிளையே கலாய்ச்சு விட்டுட்டு உள்ள போக, அத பார்த்தோனே அந்த ஆளுக்கு செம காண்டாகுது. இப்ப ஹீரோ உள்ள வந்தவுடனே அந்த இடத்துல ஷேர் ஹோல்டர் மீட்டிங் தான் நடக்குது. இப்ப ஹீரோ இப்படி உட்கார்ந்துட்டு பக்கத்துல உட்காருன்னு சொல்ல, இவ்ள பாத்தீங்கன்னா பக்கத்துல உட்காராம ஹீரோ மடியில உட்கார்ந்துட்டு, "நைட்டு ஃபுல்லா என் ஹஸ்பண்ட் கூட ரொம்ப பிஸியா இருந்தேன். அதனால டயர்டா இருக்கு. நீங்க பண்ணி வச்ச வேலைய பாருங்கன்னு" சொல்ல, "ஏன்டி என்ன பண்ணிட்டு இருக்கன்னு?" ஹீரோ கேட்க, இந்த சைடு இவங்க பண்றத பார்த்தோனே அவங்க அங்கிளுக்கு கண் கொண்டு பார்க்க முடியல. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "பாத்தியா என் மேல் ஃபுல்லா எவ்ளோ காயம். எல்லாம் உன்னால தான். நீ ஹெல்த்தியா இருக்கன்னு நல்லா தெரியுது. அதுக்காக நைட்டு ஃபுல்லா என்ன இப்படியா தூங்க விடாம பண்ணுவேன்னு" பேசிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் இப்படி பேசுறத பார்த்தவொன்னே, உங்க 2 பேரோட கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்குன்றத ஒத்துக்கிறோம். அதுக்காக எங்க கண் முன்னாடியேவான்னு அங்க உள்ள எல்லாரையும் கேட்டுட்டு இருக்க. இப்ப இந்த மாமிக்காரன பார்த்தீங்கன்னா, "டேய் இவளுக்கு காசு குடுத்து இங்க கூட்டு வந்தியா? இப்படி நடிச்சிட்டு இருக்கா? உன் உடம்பு நல்லா இருக்குன்னு எங்ககிட்டயும் சொல்லிட்டு இருக்கா? இன்னும் நீ 2 மாசத்துல சாக போறன்றதுக்கான எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்கு பாருன்னு" சொல்லி அவரு மெடிக்கல் ரிப்போர்ட்ட எடுத்து வைக்க, "என் புருஷனோட பெர்சனல் லைஃப்ல நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கீங்க போல. அவரோட ஒரே பொண்டாட்டி நான் தான். நீங்க நினைக்கிற மாரி காசுக்காகலாம் நான் வரல. அதே மாரி என் புருஷனுக்கு ஏதாவது ஆயிட்டாலும், அந்த சொத்து ஃபுல்லா என் வயித்துல இருக்க குழந்தைக்கு தான் போகும். என் வயித்துல மொத்தம் 3 குழந்தைங்க இருக்காங்க. எல்லாமே என் புருஷனோட குழந்தை தான்னு" சொல்ல, அத பார்த்தோனே அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்க. இந்த சைடு அவங்க அங்கிளுக்கு அதுக்கு மேல ஷாக் ஆயிட்டு இருக்கு.
இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "ஏண்டி எப்படி பிரெக்னன்ட் ஆன?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்ன ஹஸ்பண்ட் உங்களுக்கு தெரியாமையா? நம்ம 2 பேருக்கு நடுவுல தான் 1000 விஷயம் இருக்கே. அதுல தான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன்னு சொல்ல, எனக்கு தெரியாம துரோகம் பண்ணிட்டியா? உன்ன அப்புறமா பாத்துக்கிறேன்னு" ஹீரோ முணங்கிட்டு இருக்க, ஹீரோவோட அங்கிள் பாத்தீங்கன்னா, "இவனால கண்டிப்பா குழந்தை பெத்துக்க முடியாது. ஏன்னா அவனோட உடம்புல பாய்சன் இருக்கு. உன் வயித்துல இருக்கிறது கண்டிப்பா என்னோட குழந்தையா இருக்காதுன்னு சொல்ல, "அதை எப்படி நீங்க சொல்லலாம்? என் வயித்துல இருக்கிறது அவரோட குழந்தை தான். அது அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும்னு." இப்ப ஹீரோயின் கிட்ட வந்து என்ன சொல்றேன்னா, "உங்களோட நாக்கு ஏன் வெளுத்து போயிருக்கு? உங்களுக்கு ஏதாவது கிட்னி பிரச்சனையா இருக்கும். கண்ணு கூட ரொம்ப மஞ்சளா இருக்கு. மஞ்சக்காமலா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ரத்தம் கூட கம்மியா இருக்கும். பார்த்து கொஞ்சம் பத்திரமா இருங்க. உங்களுக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையாவே உங்களோட குழந்தை தானா? எனக்கு தெரிஞ்சது உங்களோட குழந்தையா இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. எதுக்கு ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துக்கங்கப்பா. உங்க இடுப்பு கூட கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு." அவன் பின்னாடி ஒரு குத்து குத்த பார்த்தா அவனுக்கு முதுகு வலி ஏற்படுது. அத பார்த்த உடனே இவள பார்த்தீங்கன்னா, "நான் சொன்னதெல்லாம் கரெக்ட்டா போச்சு. உங்களுக்கு உடம்புல பல நோய். இப்படியே இருந்தீங்கன்னா சீக்கிரம் போய் சேர்ந்துருவீங்க போலயே" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ சொன்னத கேட்ட உடனே அந்த ஆளு பயந்து போய் உட்கார, இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, "பொண்டாட்டி உன்னோட மெடிக்கல் ஸ்கில் வேற லெவல்ல இருக்குன்னு சொல்ல, அட கவலைப்படாதீங்க. இதெல்லாம் சின்ன விஷயம் நான் பார்த்துக்கிறேன்னு." இவ ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, "இங்க பாருங்க, நான் எங்க ஊர்ல மெடிக்கல் படிச்சிருக்கேன். எந்த நோயா இருந்தாலும் என்னால குணப்படுத்த முடியும். என் ஹஸ்பண்டையும் என்னால குணப்படுத்த முடியும். அவருக்கு எதுவும் ஆகாது. நான் குழந்தைய பெத்துக்கிட்டு அவர் கூட சந்தோஷமா தான் வாழப் போறேன். அத நீங்க எல்லாரும் பார்க்க தான் போறீங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. "உண்மையாவா சொல்றீங்கன்னு?" அங்க உள்ள எல்லாரும் கேட்க, இவளும் ஆமான்னு சொல்றா. இப்ப ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு எதிரா பேச, "உங்கள பார்த்தா கிட்னி பிரச்சனை இருக்க மாரி இருக்கே. கரெக்ட்டா தானே சொன்னேன்னு" இவ சொல்ல, "ஆமா, எப்படி நீங்க கரெக்ட்டா சொன்னீங்கன்னு" அந்த ஆளு கேட்க, "என்னால எல்லாத்தையும் கரெக்ட்டா சொல்ல முடியும். எல்லாத்துக்கும் என்கிட்ட தீர்வு இருக்குப்பா. எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட கேளுங்க, நான் சால்வ் பண்றேன்னு" சொல்ல, "எனக்கு கூட பித்தப்பையில கல் இருக்கு. உங்களால சரி பண்ண முடியுமான்னு?" கேட்க, "கண்டிப்பா சரி பண்ண முடியும்னு" இவ சொல்லிட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும் அவங்களோட பிரச்சனைய ஹீரோயின்ட்ட சொல்ல, எல்லாருக்கும் அவ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கா. அத பார்த்தோம்னா அங்கிள் பார்த்தீங்கன்னா, "இது ஷேர் ஹோல்டர் மீட்டிங்ன்னு நினைச்சீங்களா? என்ன நினைச்சீங்கன்னு?" சொல்லி கத்திட்டு இருக்க. இவன் இப்படி கத்துறத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவனோட கைய தட்டிட்டு ஒரு ஃபைல் எடுத்துட்டு வர சொல்றான். என்னடான்னு பார்த்தா, அவங்க அங்கிள் கம்பெனி காச எடுத்து நெறைய செலவு பண்ணி ஊதாரித்தனமா சுத்திட்டு இருந்ததுக்கான எவிடன்ஸ் தான். அத எடுத்துட்டு வந்து காட்ட, அத பார்த்தோம்னா அவங்க அங்கிள் ரொம்ப பயந்து போயிடுறாரு. இப்ப வர பார்த்தீங்கன்னா, "தயவு செஞ்சு என்ன இந்த கம்பெனி விட்டு அனுப்பிறாத. நான் எதுவும் பண்ண மாட்டேன். நான் நல்ல பிள்ளையா இருப்பேன் இனிமே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அத பார்த்தோம்னா அவன்ட்ட பார்த்தீங்கன்னா, "இதுக்கான பதில் நான் சொல்ல வேண்டியதில்ல. இங்க உள்ள ஷேர் ஹோல்டர் தான் சொல்லணும். இதுக்கப்புறம் நீங்க கம்பெனிக்கு வரணுமா வேணாமான்னு அவங்க தான் முடிவு பண்ணணும்னு" சொல்லிட்டு இருக்க. இவன பார்த்தீங்கன்னா, "மனசாட்சி இல்லாம உன் அங்கிள் கிட்ட இப்படி நடந்துக்கிறியே! கண்டிப்பா உன்ன சும்மா விட மாட்டேன்னு" என்னால கத்திட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, டக்குன்னு லாலிபாப்ப பிரிச்சு அந்த ஆளோட வாயில வச்சுர்றா. "நீங்க ரொம்ப பேசுறீங்க. பிபி இருக்கிறதுனால நீங்க அமைதியா இருக்கிறது தான் நல்லதுன்னு" அந்த ஆள வெளில கூட்டு போக சொல்ல, ஹீரோவோட அசிஸ்டன்ட் அவன வெளில கூட்டு போயிடுறான். இப்ப இந்த மீட்டிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, "பொண்டாட்டி இங்க பக்கத்துல உட்காருன்னு" சொல்ல, "அதெல்லாம் முடியாது. எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு" இவ போக பார்க்க, ஹீரோவ புடிச்சு மடியில உட்கார வச்சுக்கிறான். இப்ப இவன பார்த்தீங்கன்னா, "என் பொண்டாட்டி எனக்காக எவ்ளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கா. அப்படி இருக்கிறப்ப அதுக்கான ரிவார்ட் கண்டிப்பா இருக்குன்னு" சொல்லிட்டு இருக்க. என்ன ரிவார்ட் அப்படின்னு இவ கேக்குறா. இவன் இப்படி கேட்ட உடனே ஹீரோவல கிஸ் பண்ற மாரி கிட்ட போக, அவளுக்கு பாட்டி தான் கால் பண்றாங்க. இப்ப அவங்க கால் பண்ணி, "நீ பிரெக்னன்ட்டா இருக்கன்னு கேள்விப்பட்டேன். கம்பெனில உள்ள கேமரா மூலமா தான் உன்ன பார்த்துட்டு இருக்கேன். சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு வான்னு" சொல்ல, அவங்க சொன்னத கேட்ட உடனே இவ ஷாக் ஆயிட்டு, "இந்த இடத்துல கேமரா இருக்கா? அந்த கனெக்ஷன் வீட்ல இருக்கான்னு?" கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா நம்ம பாட்டிய தான் காட்டுறாங்க. பாட்டி பாத்தீங்கன்னா, அங்க நடந்த எல்லாத்தையும் ஃபோன்ல பார்த்துட்டு, "என்னால நம்பவே முடியல. என் குடும்பத்துக்கு வாரிசு வரப்போது. இத விட சந்தோஷமான விஷயம் என்ன இருக்குன்னு" அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, பாட்டி கிட்ட எப்படி சொல்லப் போறான்னு தெரியலையேன்னு சொல்ல, பாட்டி உடம்பு சரியில்லாதவங்க. நான் சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவங்களால அந்த ஷாக்க தாங்கிக்க முடியாது. என்னங்க பண்ண போறோம்? இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து இப்பவே குழந்தை பெத்துக்க வேண்டியதுதான். வாடா வாடான்னு சொல்லி இவ ஹீரோவோட சட்டைய கழட்டிட்டு கிஸ் பண்ணலான்னு போக, பைத்தியம் மாரி பண்ணிட்டு இருக்காதடி. இது கான்ஃபரன்ஸ் ரூம். இங்கலாம் இப்படி பண்ணக்கூடாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அப்ப இதுல இருந்து தப்பிக்க உன்கிட்ட ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேக்குறா. என்கிட்ட எந்த ஐடியாவும் இல்லன்னு ஹீரோ சொல்ல, அப்பனா வாய் மூடிட்டு சொன்னத செய்டான்னு இவன் ஹீரோவ கிஸ் பண்ணிட்டு அவன புடிச்சு ஒரு மாரி பண்ணிட்டு இருக்க. பைத்தியம் மாரி பண்ணிட்டு இருக்காது. அமைதியா இரு, பொறுமையா பாத்துக்கலாம். எதுவா இருந்தாலும் வீட்ல போய் பாத்துக்கலாம்னு சொல்ல, அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல வாடான்னு சொல்லி ஹீரோவ புடிச்சு கிட்ட இழுத்துட்டு இவ கிஸ் பண்ண, ஹீரோவும் அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா 2 பேரும் பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ டக்குன்னு ஒரு ஊசி எடுத்து ஹீரோவ குத்தலான்னு வர, ஹீரோவளோட கைய புடிச்சிடறான். இப்ப இவன பாத்தீங்கன்னா, "ஏண்டி என் கூட ஒண்ணா இருக்கணும்னு சொன்ன. அப்புறம் எதுக்கு இந்த ஊசி?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஊசி இருந்தா தானே என்னால உன்ன குணப்படுத்த முடியும். அதுக்காக தான்" நீ இவ சொல்ல, "பைத்தியம் மாரி பண்ணிட்டு இருக்காத. நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? என் கூட ஒண்ணா இருந்தா சரியாகும்ன்னு சொல்ற. அப்புறம் இந்த ஊசி எதுக்கு? நீ என்ன பண்றன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஒரே மண்டை கொடச்சலா இருக்குன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "ஃபர்ஸ்ட் வா வீட்டுக்கு போலாம். பாட்டிய போய் சமாதானப்படுத்தலாம் வான்னு" சொல்லி 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்தவனோட பாட்டி பாத்தீங்கன்னா, "என்னால இத நம்பவே முடியல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மொத்தம் 3 குழந்தையாம்மா" அப்படின்னு சொல்லி
சொல்லி கேட்க, ஆமா பாட்டி. ஆனா என்ன கவலைன்னா, என்னோட பல்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. 3 குழந்தைங்க வேற. 3 பேரும் கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்காங்கன்னு சொல்ல, நீ இத பத்தி கவலைப்படாத. இந்த ஊர்ல பெஸ்ட்டான டாக்டர் கிட்ட அப்பாயின்ட்மென்ட் வாங்கி உன்ன கூட்டு போறேன். அவங்க கண்டிப்பா உன்ன நல்லபடியா பாத்துக்குவாங்கன்னு சொல்ல, இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப இவங்க 2 பேரும் பாட்டிய பாத்து முடிச்சதுக்கு அப்புறம் இரவுல கூட்டிட்டு ரூமுக்குள்ள வந்துடுறான். இப்ப ரூமுக்குள்ள வந்த உடனே இவ்ள பாத்தீங்கன்னா, பாட்டி என்ன செக்கப்க்கு கூட்டு போறேன்னு சொன்னாங்க. நான் பிரெக்னன்ட் இல்லன்னு தெரிஞ்சா என்ன பண்றது அப்படின்னு சொல்ல, நீ எதுக்கு கவலைப்படாத பண்ணாட்டி, அந்த டாக்டரை கரெக்ட் பண்ணிட்டு பாட்டியையும் நம்ம கரெக்ட் பண்ணிடலாம்னு சொல்ல, இவ்ள பாத்தீங்கன்னா ஹீரோவ கிட்ட புடிச்சு இழுத்துட்டு, இவ்ளோ கரெக்ட் பண்றதுக்கு பதிலா என்ன கரெக்ட் பண்ணா நல்லா இருக்குமே, எப்படி வசதி அப்படின்னு இவ சிக்னல் காமிச்சிட்டு இருக்க. இவன பாத்தீங்கன்னா, நம்மளோட கான்ட்ராக்ட் பீரியட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்ல, அப்படின்னா என் கூட ஒண்ணு சேர்ந்து உண்மையாவே குழந்தை பெத்துக்க போறியான்னு இவ சந்தோஷமா கேட்டுட்டு இருக்கா. இல்ல, நீ பிரெக்னண்டா இருக்க மாதிரி நடிக்க போற. 1 வருஷம் நடிக்க போற. அதுக்கப்புறம் நான் ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கலாம்னு இருக்கேன். அந்த குழந்தைய பாட்டி தன்னோட பேரை நினைச்சு வளர்த்துட்டு இருப்பாங்க. அந்த உண்மை யாருக்கு தெரியாது. நான் போயிட்டா கூட பாட்டிக்கு சொந்தம்னு சொல்லிக்க ஆள் இருப்பாங்க. உனக்கு அந்த குழந்தைக்கு அம்மாவா இருக்க விருப்பம் இல்லைன்னா, நீ தாராளமா இந்த இடத்த விட்டு போயிடலான்னு சொல்ல, எவ்வளவு பாத்தீங்கன்னா, இவ்ளோ பண்றதுக்கு நீ டைரக்டா எனக்கே ஒரு குழந்தை குடுத்துக்கலாமேன்னு சொல்ல, எனக்கு குழந்தை வேணுமான்னு இவன் கேட்கிறான். ஆமா, நான் டைரக்ட்டா பிரெக்னன்ட் ஆயிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. நீ எதுக்கு சுத்தி வலிச்சுட்டு இருக்கன்னு இவ கேட்டுட்டு இருக்க. என்ன பாத்தீங்கன்னா, லூசு மாதிரி பேசாம பிரெக்னன்டா இருக்க பொண்ணுங்க மாதிரி நடிக்க கத்துக்கோ. வாமிட் வர்றது, தலை சுத்துறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பாத்துக்கணும்னு சொல்ல, பார்த்தா இவளுக்கு உண்மையாவே வாமிட் வருது. அத பார்த்த உடனே இவ வாந்தி எடுக்க போயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாட்டி தான் வராங்க. என்னடா ஆச்சு, வாந்தி எடுத்துட்டு இருக்காளா? பாவம், குழந்தைங்க வயித்துல இருந்தா இந்த மாதிரி நடக்கிறது சகஜமான விஷயம் தான். நீனா அவளை நல்லபடியா பாத்துக்கணும். அவளை கண்ணு கருத்துமா பாத்துக்கன்னு சொல்ல, ஹீரோ சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப பாட்டி அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த சைடு ஹீரோயின் வாமிட் எடுத்து முடிச்சுட்டு வெளியே வரா. வயிறு சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. நாளைக்கு பண்ண போற செக்கப் நினைச்சு நீ கவலைப்படாத. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல நான் வாங்கிட்டேன்னு ஹீரோ சொல்ல, ஹாஸ்பிட்டலே வாங்கிட்டியா? உண்மையாவே வேற லெவல் அப்படின்னு இவ கையை தட்டிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பாட்டி ஹீரோ ஹீரோயின் எல்லாரும் ஹாஸ்பிட்டல் வர, இவங்க 2 பேரும் டாக்டரை செக் பண்ணலாம்னு உள்ள வராங்க. இப்ப உள்ள வந்த உடனே அந்த டாக்டர் இவ்ள பார்த்த உடனே நீயா அப்படின்னு சொல்லி கேட்க, இவ டக்குன்னு அந்த டாக்டரோட மாஸ்க் கழட்டிட்டு சீனியர் நீங்களா அப்படின்னு அவனை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு பயங்கர ஷாக்கு. இவங்கள பாத்தீங்கன்னா, நீ எப்ப இந்த ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ண? உன்னை இங்க பாப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு இவங்க 2 பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்க. யார் அவன்? உன்னோட சீனியர்லாம் சொல்ற? அப்படின்னா நீயும் டாக்டர் படிச்சிருக்கியான்னு கேட்க, அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நாங்க 2 பேரும் கிராமத்துல சீனியர். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு கிடையாதுன்னு இவ இதை சொல்லி சமாளிக்க, அண்ணன் ஓகேன்றான். இப்ப இவனை பாத்தீங்கன்னா, இவ பிரெக்னண்டா இருக்கா. அவளை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது உன் கடமைன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன, அவர் தான் நடிக்க சொன்னாதான் நீ ஓவரா அடிக்கிற. நம்ம 3 பேர் தானே இருக்கோம். நமக்கெல்லாம் என்ன சீக்ரெட்னு சொல்ல, நான் ஒண்ணும் நடிக்கல, உண்மையை தான் சொல்றேன். நீ உண்மையாவே பிரெக்னண்டா இருக்க. நீயே உன்னோட பல்ஸ் செக் பண்ணி பாருன்னு சொல்ல, இவ்வளவு செக் பண்ணி பார்த்துட்டு, ஆமா, பிரெக்னண்டா இருக்கவங்களுக்கு பல்ஸ் இப்படிதான் இருக்கும். உண்மையாவே நான் பிரெக்னண்டா அப்படின்னு இவ அன்னைக்கு நடந்ததை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா, இந்த உண்மையை பத்தி எப்படி அவர்கிட்ட சொல்றது? அன்னைக்கு அவர் கூட கார்ல ஒண்ணா இருந்தது நான் தான்றதை சொல்லிதான் ஆகணும்னு ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்கேன். ஹீரோ பாத்தீங்கன்னா, டாக்டர் கொடுத்த காசுக்கு மேல நடிக்காதன்னு சொல்ல, சார் நான் ஒன்னும் நடிக்கல, உண்மையதான் சொல்றேன். உண்மையாவே அவங்க பிரெக்னண்டா இருக்காங்க. அவங்க வயித்துல 3 குழந்தை இருக்கு. நீங்க வேணா அல்ட்ராசவுண்ட் ரிப்போர்ட்ட பாருங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து பாட்டி கிட்ட கொடுக்க, அதை பார்த்தோம்னா பாட்டி பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோக்கு அது ரொம்ப சோகமா இருக்கு. இப்ப வேணா பாத்தீங்கன்னா, பாட்டி அவளை நீங்களே வீட்டுக்கு கூட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ சோகமா அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இந்த உண்மையை பத்தி கண்டிப்பா அவங்க கிட்ட சொல்லிதான் ஆகணும். இதுக்கு மேலேயும் மறைக்க முடியாதுன்னு இவ வீட்டுக்கு வந்து அந்த ரிப்போர்ட் தான் கையில வச்சிட்டு இருக்கான். இந்த குழந்தை உங்களோட குழந்தைதான். அப்படி இருக்கிறப்ப இந்த உண்மையை உங்க கிட்ட சொல்லிதான் ஆகணும்னு இவன் யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா பயங்கர டென்ஷனோட இருக்கான். அவனுக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. நான் சாக போறேன்றதுனால இன்னொரு ஆளோட குழந்தைய பெத்துக்க தயாராயிட்டாளா? அவ பிரெக்னண்டா இருக்க விஷயம் தெரிஞ்ச உடனே எனக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருதுன்னு ஒண்ணும் புரியலன்னு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் நினைச்சு சரக்கடிக்க ஆரம்பிச்சிடான். இப்ப சரக்கடிச்சுட்டு இவன் ஆபீஸ்லயே மட்டையாகி கிடக்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போதை தெளிஞ்சு வீட்டுக்கு வர பாட்டிய பாத்தீங்கன்னா, டே உன் பொண்டாட்டிய நல்லபடியா பாத்துக்க வேண்டியது உன்னோட கடமை. அதை மறந்துடாத வந்து தரேன்னு சொல்லி தலாடிட்டு இருந்த ஹீரோவை பாட்டி கூட்டு வந்து பெட்ரூம்ல படுக்க வைக்க, அதான் நம்ம ஹீரோ குழந்தை மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரா. அவளை பார்த்த உடனே என்ன பாத்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட நல்ல விதமா தானே நடந்துக்கிட்டேன். அப்படி இருக்கிறப்ப எனக்கு எப்படி நீ துரோகம் பண்ணலான்னு சொல்ல, லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத. நான் உனக்கு துரோகம் எல்லாம் பண்ணல. அன்னைக்கு நைட்டு கார்ல உன் கூட ஒரு பொண்ணு ஒன்னா இருந்தாலே, அது வேற யாரும் கிடையாது, நான் தான். சொல்ல போனா நீ தான் அப்பா ஆக போற. இது நம்மளோட குழந்தைதான்னு சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா, உண்மையாவ சொல்ற? என்னால நம்பவே முடியலன்னு சந்தோஷமாயிட்டு அவளை கிஸ் பண்ணிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ண, டேய் நான் பிரெக்னண்டா இருக்கேன் இப்பெல்லாம் பண்ணாதுன்னு இவ ஹீரோக்கு எட்டி ஒரு உதவி போட,
பார்த்தா ஹீரோ தரையில விழுந்து கிடக்குறான். அத பார்த்தவொடனே இவள பார்த்தீங்கன்னா, "உனக்கு எதுவும் ஆகலையே? நல்லா இருக்கேன்னு?" கேட்க, "நல்லா தான் இருக்கேன்னு நெனைக்கிறேன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. பார்த்தா நம்ம ஆளு பக்கத்திலேயே உட்காந்துக்கிறா. இவ இப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்க. ஹீரோ மட்டையாயி கிடக்குறான். அத பார்த்தவொடனே இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாட்டி தான் வராங்க. இப்ப பாட்டி வந்து, "என்னம்மா ஆச்சு? நல்லா இருக்கானா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஒண்ணும் இல்ல பாட்டி. போதையில தரையில படுத்து தூங்கிட்டு இருக்காரு. மத்தபடி ஒண்ணும் இல்ல. நீங்க எதுவும் பயப்படாதீங்கன்னு" சொல்ல, அவங்களும் சரின்னு அந்த இடத்த விட்டு போறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா, தூக்கத்துல இருந்து கண்ண முழிச்சு பார்க்க, இவ்ள பார்த்தீங்கன்னா, "நேத்து நைட்டு நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவனும் ஆமான்றான். அத பார்த்தோனே இவ்ள பார்த்தீங்கன்னா, "அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில என்ன கவல? இனிமே இந்த குழந்தைய சந்தோஷமா வளர்க்க போறோம். இதுக்கப்புறம் நீ என்னோட உண்மையான புருஷன் பொண்டாட்டின்னு" சொல்லி இவ ஹீரோவ கட்டி பிடிச்சிட்டு இருக்க. பார்த்தா ஹீரோக்கு நைட்டு சொன்னது எதுவுமே ஞாபகம் இல்ல. இவ என் கூட ஒண்ணா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறா. என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்ற மாரி தான் ஹீரோ முழிச்சிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயினோட சீனியர் பார்த்தீங்கன்னா, அவளோட தங்கச்சிய பார்க்க தான் வந்திருக்கான். அவகிட்ட வந்து அவங்க அக்கா பிரெக்னன்ட்டா இருக்கான்னு சொல்ல, "பிரெக்னன்ட்டா இருக்காளா? அவ பிரெக்னன்ட்டா இருந்தானா அந்த ஒட்டுமொத்த சொத்தும் அவளுக்கு தானே போகும். கண்டிப்பா இதுக்கு நான் விடக்கூடாதுன்னு" இவன் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு சீனியர் இவ்ள பார்க்க வந்த விஷயம் தெரிஞ்சு ஹீரோயின் அந்த கிளப்புக்கு வந்துறா. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்டுட்டு இருக்க. அத பார்த்தவொன்னே அங்க வேலை பார்க்குற பையன பார்த்தீங்கன்னா, "மேடம் அங்க அப்படி ஒட்டு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கேட்காதுன்னு" சொல்ல, இவன் இப்படி சொன்னவுனே இவ்ள பார்த்தீங்கன்னா, "உனக்கு தேவையான படத்த நான் தர்றேன். அதுக்கு பதிலா நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். உள்ள போய் அவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்டு வான்னு" இவ பேசிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் எப்படி பேசுறத தங்கச்சிக்காரி போட்டோ எடுத்து ஹீரோக்கு அனுப்பிச்சு விட்டுறான். "ஓ பொண்டாட்டி இன்னொருத்தன் கூட சுத்திட்டு இருக்கா பாருன்னு." இவ அத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, இவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு இவன் தான் அப்பன் போலயே அப்படின்னு ஹீரோ செம காண்டாயிட்டு ஹீரோயின பார்க்க தான் வரான். அங்க வந்து பார்த்தா அந்த பையன் ஹீரோயின கிஸ் பண்ற மாரி வரான். என்னடான்னு பார்த்தா அந்த பையன அனுப்பி வச்சதே தங்கச்சிக்காரி தான். இப்ப அவன் இப்படி பண்றத பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஊசி எடுத்து அவன் டிக்கிலே குத்த, அத பார்த்த உடனே ஹீரோ வந்து அவன அடிச்சு போட்டுட்டு துரத்தி விட்டுறான். இப்ப ஹீரோ வந்து பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க, "என்னங்க என்ன பார்க்க வந்துட்டீங்களா? அவன் என்ன கிஸ் பண்ணலான்னு வந்தேன். அதனால தான் ஊசி குத்தி துரத்தி விட்டுட்டேன்னு" சொல்ல, "இந்த குழந்தையோட அப்பா அவன் தானே? அப்படி இருக்கிறப்ப அவன ஏன் துரத்துனன்னு?" கேட்க, "என்னது குழந்தையோட அப்பா அவனா? யோவ்! உனக்கு என்ன லூசா? அன்னைக்கு நைட்டு என்ன சொன்னேன்றத மறந்து போயிட்டியா? இந்த குழந்தை உன்னோட குழந்தைன்னு" இவ சொல்ல, "என்னது என்னோட குழந்தையான்னு?" ஹீரோ கேட்கிறான். இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "ஆமா, அன்னைக்கு நைட்டு உன் கூட ஒண்ணா இருந்தது நான் தான் சொன்னேன். எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து ஒண்ணும் தெரியாத மாரி முழிக்கிறேன்னு" சொல்ல, இவன் இப்படி சொன்ன உடனே தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா, "அவ உங்கள ஏமாத்துறா. உங்க கூட ஒண்ணா இருந்தது அவ கிடையாது. நான் தான்" சொல்லி அவ பெண்டன்ட்ட காட்ட, "என்னோட பெண்டன்ட்ட நீ ஆட்டை போட்டியா? அவருக்கு எப்படி ஞாபகப்படுத்தணும்னு எனக்கு தெரியும்னு" இவன் ஏறி ஹீரோ மேல உட்கார்ந்துட்டு, அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணாலும் அதையே பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவ இப்படி பண்ணிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, பழசு எல்லாம் ஞாபகம் வந்து, "உண்மையாவே அந்த பொண்ணு நீ தானா பொண்டாட்டின்னு" இவன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இவ்ள பார்த்தீங்கன்னா ஹீரோவ கிஸ் பண்ணிட்டு, "ஆமாண்டா, நான் தான் அந்த பொண்ணு. என் வயித்துல இருக்கிறது உன்னோட குழந்தை தான். நம்ம 2 பேருக்கும் குழந்தைங்க பொறக்க போதுன்னு" இவ சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க. தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா, "அவ சொல்றத நம்பாத. அவ உன்ன ஏமாத்துறான்னு சொல்ல, என் கூட ஒண்ணா இருந்தது யாருன்னு எனக்கு தெரியாதா? ஒழுங்கா வேலைய பார்த்துட்டு போடின்னு" ஹீரோ அவள பிடிச்சு துரத்தி விட, அவ போகாம அந்த இடத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "என்னங்க உங்க உடம்புல உள்ள இந்த கோல்டு பாய்சன் உங்கள விட்டு போகணும்னா, என்னோட மாஸ்டர கண்டுபிடிங்க. அவரு இருந்தா மட்டும் தான் உங்கள காப்பாத்த முடியும். அதனால தான் நான் அவர தேடிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு அவர கண்டுபிடிங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா, "உன் மாஸ்டர் என்ன உசுரோடவா இருக்காரு? அவரு செத்து போய் ரொம்ப நாள் ஆகுதுன்னு" சொல்ல, இவ இப்படி சொன்னதை கேட்ட உடனே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்ப தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா, "நீ எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு உன்னோட மாஸ்டர் தான் வந்திருந்தாரு. அவரு என்ன தெரியுமா சொன்னாரு? எனக்கு குணப்படுத்த முடியாத நோய் வந்திருக்கு. கடைசியா தாத்தாவ பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு சொன்னாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எப்படி என் மாஸ்டருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு? அவரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளாச்சே! அவர் உடம்புல எந்த நோய் நொடியும் இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு சீனியர் தான் வரான். இப்ப சீனியர் வந்து, "மாஸ்டர நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன். உண்மையாவே அவர் உடம்புல குறை இருக்கு. அந்த விஷயம் எனக்கு தெரியும். ஆனா உனக்கு தான் தெரியாதுன்னு" சொல்லிட்டு இருக்க. இவ சொன்னதை கேட்ட உடனே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிட்டு, அதே இடத்துல மயக்கம் போட்டுர்றா. அத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "என் பொண்டாட்டி ஏதாவது பண்ணிட்டியான்னு?" கேட்க, "ஆமா, இவ தான் உங்க பொண்டாட்டிக்கு தூக்க மாத்திரை குடுத்துட்டான்னு" சொல்ல, "நான் எப்ப குடுத்தேன்னு?" இவ கேட்டுட்டு இருக்க. "நீ அந்த பையன் கூட பேசிட்டு இருந்தத நான் கேட்டுட்டு இருந்தேன். நீ தான் அவளுக்கு தூக்க மாத்திரை குடுத்த. அவள தூக்கிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைங்கன்னு" சொல்ல, தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா, "சும்மா என் மேல பழி போட்டுட்டு இருக்காத. நான் எதுவும் பண்ணல" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, "என் பொண்டாட்டிக்கு தூக்க மாத்திரை குடுக்குறேன். உன் குடும்பத்த என்ன பண்ற பாரு" அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோயின் அங்க இருந்து தூக்கிட்டு வர, இந்த சைடு இந்த சீனியர் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஏதோ மெழுகுவர்த்தி மாரி பத்த வச்சுட்டு போறான். அத பத்த வச்சுட்டு போன உடனே, அவள் மயக்கம் போட்டு அதே இடத்துல விழ, பார்த்தா இன்னொரு பையன் வந்து அவகிட்ட தப்பா நடந்துட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின வெளிய தூக்கிட்டு வர, அவளோட சீனியர்ட்ட என்ன கேட்கிறானா, "உண்மையாவே இவளோட மாஸ்டர் இறந்து போயிட்டாரான்னு?" கேட்க, "அப்படிதான் எனக்கு நியூஸ் வந்துச்சு. மத்தபடி எந்த டீட்டெயிலும் எனக்கு சரியா தெரியல. அவள நல்லபடியா பார்த்துக்கங்கன்னு" சொல்ல, ஹீரோவும் சரின்னு அவள தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப ஹீரோயின கூட்டு வந்து பெட்ரூம்ல படுக்க வைக்க, அவ டக்குன்னு கண்ண முழிச்சு பார்த்து ஹீரோவ கட்டி முடிச்சுட்டு, "என் மாஸ்டர் எனக்கு இன்னொரு அப்பா மாரி.
அவர் இல்லன்னா என்ன யாரு பாதுகாப்பா? அவர் இல்லாத நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னு இவ அழுதுட்டு இருக்க. உன் மாஸ்டர் நினைச்சு நீ கவலைப்படாத. இதுக்கப்புறம் நீ நானும் உண்மையான புருஷன் பொண்டாட்டி. உன்னை பாத்துக்கிறதுக்காக நான் இருக்கேன். நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாதுன்னு ஹீரோ அவள புடிச்சு கிஸ் பண்ண இவள பாத்தீங்கன்னா, அப்படின்னா நானும் உனக்கு நல்ல பொண்டாட்டியா நடந்துக்குவேன். வா ஒண்ணு சேரலாம்ன்னு சொல்ல, ஏன்டி இப்படியே சொல்லிட்டு இருக்கன்னு ஹீரோ கேட்கிறான். ஆமா, இந்த புக்ல அப்படிதான் போட்டிருக்கு. இந்த புக்ல உள்ளபடி நான் உன் கூட ஒண்ணு சேர்ந்தாதான் அந்த விஷம் உன்னை விட்டு போகும். வா 2 பேரும் ஒண்ணு சேரலாம்ன்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ பிரெக்னன்ட்டா இருக்கன்றத மறந்து போயிடாதன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது. என் கூட நீ வந்துதான் ஆகணும்னு ஹீரோயின் ஹீரோவ புடிச்சு கிஸ் பண்ண ஹீரோ விடமாட்டேங்கிறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இரு. அந்த புக்ல என்னதான் போட்டிருக்குன்னு நான் பாக்குறேன்னு புக்க ஓப்பன் பண்ணி படிச்சு பார்த்தா, இவ ஹீரோ கூட ஒண்ணா ஸ்டே பண்ணா அந்த விஷம் இவளோட உடம்புக்கு வந்துரும்னு இருக்கு. அத பார்த்தவொன்னே இவன பாத்தீங்கன்னா, என்ன விஷம் உன் உடம்புக்கு வந்துரும்னு இருக்குன்னு சொல்ல, ஆமா என் உடம்புக்கு வந்தா எனக்கு ஒண்ணும் ஆகாது. ஏன்னா என்னோட உடம்பு நார்மலாவே ஜில்லுன்னு தான் இருக்கும். இந்த கூலிங்கான விஷயம் என்ன எதுவும் பண்ணாது. நான் சொல்றத நம்புன்னு சொல்ல, என்னால உன்ன வச்சு ரிஸ்க் எடுக்க முடியாது. உன் வயித்துல குழந்தை இருக்கு. அந்த விஷயத்த மறந்துறாதன்னு சொல்ல, எனக்கு என் புருஷன் தான் முக்கியம். நான் என் புருஷன ரொம்ப காதலிக்கிறேன்னு சொல்ல, இவன பாத்தீங்கன்னா ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிடுறான். இப்ப இவன் இப்படி கிஸ் பண்ணிட்டு என்ன யோசிக்கிறானா, என்னால உன் வாழ்க்கையை ரிஸ்க்ல விட முடியாது. கண்டிப்பா உனக்கு எந்த ரிஸ்க்கும் வர்றதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கீழே இறங்கி வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவரோட சித்தி தான் வராங்க. இப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட குடும்பம் மொத்தமா திவால் ஆயிடுச்சு. ஏன் இப்படி பண்ணீங்க? தயவு செஞ்சு பாதி சொத்து அது திரும்ப கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே தாத்தா பாத்தீங்கன்னா, நீ பண்ண தப்புக்காக தான் உன் சொத்தெல்லாம் உன்னை விட்டு போயிருச்சு. இங்க பாருமா, இவ சொல்றான்றதுக்காக எதுவும் பண்ணாத. இவளுக்கெல்லாம் பட்டாதான் புத்தி வரும் அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, தாத்தா என்னால நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்கன்னு சொல்ல, இவன் இப்படி சொன்ன உடனே தாத்தா பாத்தீங்கன்னா, எனக்கு எப்பவுமே என் பேத்தி தனி ஸ்பெஷல் தான். அவளை எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உங்க சித்தி சொல்றான்றதுக்காக அவ பேச்ச கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, சார் நீங்க சொன்ன மாதிரி சொத்து எல்லாம் உங்களோட பொண்டாட்டி பேருக்கு மாத்திட்டேன்னு சொல்ல, அவன் எப்படி சொன்ன உடனே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, என் குழந்தை உன் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இந்த சொத்தெல்லாம் உன் பேருக்கு எழுதி வைக்கிறது தான் நல்லது. திடீர்னு நான் இல்லாம போயிட்டேன்னா என்ன பண்றது? உடனே நம்ம குழந்தைய பாதுகாக்க ஆள் வேணும்ல. அதுக்காக தான் இந்த சொத்துன்னு சொல்லிட்டு இருக்கேன். லூசு மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க இல்லாம குழந்தைய வச்சுட்டு நான் என்ன பண்றது? எனக்கு நீங்க தான் ரொம்ப முக்கியம். நீங்க என் கூட இருந்தா அதுவே எனக்கு போதும். பணம், பதவி, இந்த சொத்தெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னா என்கிட்ட அடிக்கடி பணம் வாங்குவியே, அந்த பணம் உனக்கு தேவையில்லைன்னு ஹீரோ கேட்க, ஆமா எனக்கு எதுவுமே தேவையில்லை. நீ தான் வேணும்னு சொல்லிடுறா. இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட சீனியர பாக்க தான் வந்திருக்கா. இப்ப சீனியர் கிட்ட வந்து, மாஸ்டருக்கு என்னதான் ஆச்சு? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. ஏதாவது சொல்லி தொலையேன் அப்படின்னு சொல்ல, அவருக்கு உண்மையாவே உடம்பு சரியில்ல. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. உன் புருஷனை காப்பாத்த ஒரு வழி சொல்றேன். நம்ம மாஸ்டர் வாழ்ந்த இடத்துல ஒரு நீரோட்டம் இருக்கே, அதுல கூட்டிட்டு போய் உன் புருஷனை குளிக்க வை. அதுல டெய்லி குளிச்சா அவன் உடம்புல உள்ள விஷம் குறைய ஆரம்பிக்குன்னு சொல்ல, ஹீரோயினும் சரின்னு ஹீரோவை பார்க்க வந்துடுறா. இப்ப ஹீரோவை பார்த்து, நம்ம 2 பேரும் முக்கியமான இடத்துக்காக கிராமத்துக்கு போறோம். அந்த இடத்துல தான் கொஞ்ச நாள் வாழ போறோம்ன்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோ அங்க போறதுக்கு முன்னாடி ஹீரோயின சர்ப்ரைஸா அவங்க 2 பேரும் எங்க மீட் பண்ணாங்களோ அந்த இடத்துக்கே கூட்டு வரான். நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் கார்ல ஒண்ணா இருந்தது இந்த இடத்துல தான் சொல்லி அவன் ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ண, இவ்ளோ அந்த ப்ரப்போசல சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கிறா. இப்ப அக்செப்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் மாஸ்டர் வாழ்ந்த இடத்துக்கு தான் வராங்க. அந்த வந்து பார்த்தா அவங்க 2 பேரோட ஃபேமிலியுமே இருக்காங்க. அத பார்த்த உடனே இவன் ஹாப்பி ஆயிட்டு, பாட்டியெல்லாம் எப்ப இங்க வந்தாங்கன்னு கேட்க, உனக்கு சர்ப்ரைஸ் குடுக்கறதுக்காக தான் கூட்டு வந்தேன். நம்ம எல்லாரும் கொஞ்ச நாள் இங்க தான் இருக்க போறோம்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயினுக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, முக்கியமான விஷயமா அவனோட அசிஸ்டன்ட் கூட பேசிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு இந்த தங்கச்சிக்காரி தான் வரா. கையில ஒரு பாட்டில வச்சுட்டு, இந்த பாட்டில் உள்ள மருந்தை நீ சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டேன்னா உன் குழந்தை செத்து போயிரும். அதுக்கப்புறம் அவனோட பொண்டாட்டின்ற பதவி எனக்கு மட்டும்தான் வரணும்னு சொல்லிட்டு இருக்க. நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது. போடின்னு இவ சொல்ல, அவள பாத்தீங்கன்னா, உன் புருஷனை காப்பாத்த என்னாலதான் முடியும். அதனால அவனை நான் காப்பாத்தி நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவன் வாழ்க்கையை விட்டு நீ போயிருன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் ஒரு ஊசி எடுத்து அவ பின்னாடி குத்த அவ கீழே விழுந்துடுறா. இப்ப அவன் இப்படி விழுந்து கிடக்க அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, ஒண்ணு கிடையாது. என்னையும் புருஷனையும் யாராலையும் பிரிக்க முடியாது. கண்டிப்பா அவரை உனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த குழந்தைங்களை நல்லபடியா பெத்தெடுப்பேன்னு சொல்லிட்டு இவ பேசிட்டு இருக்க. அந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா போகும்போது ஹீரோட கழுத்துல ஒரு ஊசியை இறக்கிட்டு போயிடுறா. எனக்கு இந்த அக்கு பஞ்சர் பத்தி எல்லாம் எதுவும் தெரியாம இருக்கலாம். ஆனா நான் இப்ப குத்துனேன் இந்த ஊசி. அந்த ஊசி ரொம்ப பவர்ஃபுல்லானது. இதனால உன் புருஷனோட உசிரே போயிடும் பாத்துக்கடின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, அதை பார்த்தவன ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு ஹீரோவை கூட்டு வந்துடுறா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினோட மாஸ்டரை தான் காட்டுறாங்க. பார்த்தா அவரு உயிரோட தான் இருக்காரு. இப்ப அவரை பார்த்து சீனியர் என்ன சொல்றனா, மாஸ்டர் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? பாதி பேர்கிட்ட செத்து போயிட்டதாவோ பாதி பேர்கிட்ட காணாம போயிட்டதாவோ சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை நினைச்சு அவ ரொம்ப கவலைப்படுறான்னு சொல்ல, நான் எது பண்ணாலும் ஒரு காரணத்தோட தான் பண்ணுவேன்.
எதுக்காக பண்றேன்னு உனக்கு போக போக புரியும். பொறுத்திருந்து பாருன்னு சொல்லிட்டு இருக்க. சீனியருக்கு ஒண்ணுமே புரியல. மாஸ்டர் ஏன் இப்படி பண்றாருன்னு. இப்ப அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளுடைய சீனியருக்கு கால் பண்ணி, "சீனியர் நான் முடிவு பண்ணிட்டேன். என் புருஷன காப்பாத்த ஒரே வழிதான் இருக்கு. நான் என்னோட உடம்ப குடுத்து என் புருஷன காப்பாத்த போறேன்னு சொல்ல, பைத்தியம் மாரி பண்ணிட்டு இருக்காத, உன் வயித்துல குழந்தை இருக்குன்னு அபி சொல்ல, எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. நான் இப்படி பண்றதுனால என் குழந்தைங்களோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வருமா? அத மட்டும் பார்த்து சொல்லுங்க. மத்தபடி என் முடிவ நான் மாத்திக்க மாட்டேன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. இவ சொன்னத கேட்டு அவன் ஷாக் ஆயிடுறான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோவ பத்தி யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து, "என் உடம்பு கொஞ்சம் நல்லான மாரி இருக்கு. உண்மையாவே என்னோட ட்ரீட்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்குடின்னு சொல்லிட்டு இருக்க. நீ இன்னும் 7 நாள் தான் உயிரோட இருப்ப. அதுக்குள்ள உன்ன நான் காப்பாத்தி ஆகணும்னு" ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, மருந்து செய்ய நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு இவன் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு சீனியர தான் காட்டுறாங்க. இப்ப சீனியர் பாத்தீங்கன்னா, "மாஸ்டர் அவ அவளோட உடம்ப பயன்படுத்தி அவளோட புருஷன காப்பாத்த போறேன்னு சொல்றா" அப்படின்னு சொல்ல, "நான் நினைச்சத விட ரொம்ப ஃபாஸ்ட்டா போறா. உடனே நம்ம முக்கியமான ஆள பார்த்தாகணும் வான்னு" சொல்லி இவங்க 2 பேரும் பாட்டிய பார்க்கறதுக்காக தான் போறாங்க. இப்ப பாட்டி மாஸ்டர பார்த்த உடனே கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. "உங்கள தேடி எங்கெல்லாம் அலைஞ்சிட்டு இருந்தேன் தெரியுமா? என் பேர உசுர காப்பாத்த உங்களால தான் முடியும். ஆனா நீங்க கண்லயே சிக்கலன்னு சொல்லிட்டு இருக்க. உங்க 2 பேருக்கு முன்னாடியே தெரியுமான்னு" சீனியர் கேட்க, "ஆமா தெரியும்னு" தாத்தாவும் சொல்றாரு. இப்ப இவங்கள பார்த்தீங்கன்னா, "சீக்கிரம் உங்க பேரனுக்கு கால் பண்ணி வர வைங்கன்னு" சொல்ல, பாட்டியும் ஹீரோக்கு கால் பண்ணி, "டேய் அவ பிரெக்னன்ட்டா இருக்கிறதுனால அவள டிராவல்ல கூட்டு வராத. நீ மட்டும் கிளம்பி வீட்டுக்கு வான்னு" சொல்ல, ஹீரோவும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு வந்தவுடன் ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நீங்க தானே அவளோட மாஸ்டர்ன்னு" சொல்ல, "ஆமா" அப்படின்னு அவரும் சொல்றாரு. இப்ப இந்த மாஸ்டர பாத்தீங்க, என்னோட ஸ்டூடண்ட் இருக்காளே, அவ ஒண்ணும் சாதாரண பொண்ணு கிடையாது. அவ பொறக்கும்போதே அவளோட உடம்பு ரொம்ப குளிர்ச்சியில தான் பொறந்தா. அவளால இந்த விஷத்த தாங்கிக்க முடியும். உன்ன காப்பாத்த அவளால மட்டும் தான் முடியும்னு சொல்ல, மாஸ்டர் சொல்றத ஹீரோ ஏத்துக்க மாட்டேங்கிறான். கண்டிப்பா என்னால என் பொண்டாட்டி உசுர பணயம் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. நான் சொல்றத நீ கேட்டு தான் ஆகணும். நீங்க 2 பேரும் அடிக்கடி ஒண்ணு சேர்ந்து தான் உன் உயிர காப்பாத்த முடியும்னு சொல்ல, நான் வாழ்றதுக்காக என் பொண்டாட்டிய என்னைக்கு கொல்ல மாட்டேன். இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. அவள உன் வாழ்க்கையில வர வச்சதே நான் தான். எல்லாமே என் பிளான் படி தான் நடந்திருக்குன்னு மாஸ்டர் சொல்லிட்டு இருக்க. அவர் சொன்னதை கேட்ட உடனே ஹீரோ ஷாக் ஆயிடுறான். இப்ப அவங்க பாட்டி பாத்தீங்கன்னா, "டேய் அவள நினைச்சு கவலைப்படாதடா. அவளுக்கு எதுவும் ஆகாது. அப்படியே ஆனாலும் மாஸ்டர் காப்பாத்திருவாருன்னு" சொல்ல, "கண்டிப்பா என்னால ஒத்துக்க முடியாது. போங்க பாட்டின்னு" சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நேரா ஹீரோயின பாக்குறதுக்காக தான் வரான். வந்து பார்த்தா அவ ஹீரோக்காக ஏதோ சூப்பரா ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்லணும்னு" சொல்ல, "எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட் இத குடிங்கன்னு" இவ சூப்ப குடுக்க, அத குடிச்ச உடனே ஹீரோ மண்டி ஆயிடுறான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, "எனக்கு என் புருஷன் தான் முக்கியம். அவனோட உசுரு எனக்கு ரொம்ப முக்கியம்னு" சொல்லி இவன் ஹீரோவ கிஸ் பண்ணிட்டு ஹீரோ கூட ஒண்ணா ஸ்டே பண்ணிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் 2 பேரும் பெட்ல ஒண்ணா படுத்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "நைட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. என் உடம்புல எந்த வலியும் இல்ல. உடம்பு நல்லா இருக்க மாரி இருக்கு. இவன் என் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணிட்டாளான்னு" இவன் முழிச்சுட்டு இருக்க. பார்த்தா இந்த இடத்துக்கு மாஸ்டர் பாட்டின்னு எல்லாரும் வந்துடுறாங்க. இப்ப வர பாத்தீங்கன்னா, "இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றியா? நேத்து தான் வாய் கிழிய பேசினேன்னு" சொல்ல, "என்ன மன்னிச்சிடுங்க. என் பொண்டாட்டி பிளான் பண்ணி இப்படி பண்ணிட்டான்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப மாஸ்டர் ஹீரோவ செக் பண்ணி பாக்குறாரு. இவ செக் பண்ணி பார்த்த உடனே, "உன் உடம்புல எந்த விஷமும் இல்ல. உன் உடம்புல உள்ள விஷம் உன் பொண்டாட்டியோட உடம்புக்கு போயிருச்சுன்னு நினைக்கிறேன்" அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க. அவரு சொன்னதை கேட்ட உடனே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்ப அவங்க எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் எந்திரிச்சு, "யார் நீங்க? எதுக்காக என்ன சுத்தி நிக்கிறீங்கன்னு" சொல்ல, "பொண்டாட்டி நான் யாருன்னு உனக்கு தெரியலையான்னு" ஹீரோ கேட்க, "யாரு உன்னோட பொண்டாட்டி? அழகா இருக்கனால என்ன கரெக்ட் பண்ண பாக்குறியான்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "ஏம்மா நான் உன்னோட சீனியர். என்னையாவது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு" சொல்ல, ஞாபகம் இல்லன்னு இவ சொல்லிடுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, மாஸ்டர் அந்த விஷத்தோட எஃபெக்ட்னால இவ எல்லாத்தையும் மறந்துட்டா போலயேன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. பாட்டி பாத்தீங்கன்னா, "அம்மாடி என்ன கூடவா உனக்கு ஞாபகம் இல்லன்னு" சொல்ல, பாட்டி இப்படி கேட்ட உடனே இவ வேகமா பாட்டி கிட்ட ஓடி வந்துட்டு, "பாட்டி இவங்க எல்லாரும் உங்களையும் கடத்திட்டு வந்துட்டாங்க தானே? நான் உங்கள காப்பாத்துறேன். வாங்க போலான்னு" இவ குடுகுடுன்னு பாட்டிய கூட்டு போக, அத பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப சோகமா இருக்கு. என் பொண்டாட்டி எல்லாத்தையும் மறந்துட்டாளே அப்படின்ற மாரி ஹீரோ முழிச்சிட்டு இருக்க. மாஸ்டர் பாத்தீங்கன்னா, "இது இந்த விஷத்தோட எஃபெக்ட்டா கூட இருக்கலாம். நீ எதுக்கு கவலைப்படாத. எப்படியாவது சரி பண்ணிடலான்னு" மாஸ்டர் பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாட்டிய வெளில கூட்டு வந்துட்டு பயங்கர கோவப்பட்டுட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா, மாஸ்டர் பிளான் பண்ணி தான் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதா பேசியிருப்பாங்க இல்லையா? அந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சு போயிருக்கு. அதனால தான் இவ இப்படி கோவமா இருக்கா. இப்ப அவ இப்படி கோவமா இருக்க பாட்டி பாத்தீங்கன்னா, "ஃபர்ஸ்ட் நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போலாம் வாமான்னு" சொல்ல, "வீட்டுக்கா? சரி வாங்க போலான்னு" இவள கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாட்டி ஒண்ணு ஒண்ணா எடுத்து சொல்லிட்டு, கல்யாண சர்டிபிகேட்லாம் காமிச்சிட்டு இருக்க. இவளுக்கு எதுவுமே ஞாபகம் வரலன்னு சொல்றா. அத பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "நான் உடனே இவன டைவர்ஸ் பண்ண போறேன். எனக்கு பிடிக்கலன்னு" சொல்ல, "இப்படிலாம் நீ சொல்லக்கூடாது. உன் வயித்துல நம்மளோட 3 குழந்தைங்க வளர்ந்துட்டு இருக்குன்னு" சொல்ல, "என்னது குழந்தையான்னு?" கேட்கிறான். "இந்த குழந்தைங்க எந்த தப்பு பண்ணல. ரொம்ப இன்னசென்ட். அதனால குழந்தைய நான் பார்த்துக்கிறேன். உன்ன டைவர்ஸ் பண்றது உறுதி" அப்படின்னு சொல்லிட்டு இவ பேசிட்டு இருக்கா. "ப்ளீஸ் இப்படிலாம் பேசாத. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. கண்டிப்பா என்னால டைவர்ஸ்க்கு ஒத்துக்க முடியாதுன்னு" இவ பேசிட்டு இருக்க. இவ மாஸ்டர் பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட கைய பிடிச்சு செக் பண்றாரு. செக் பண்ணி பார்த்தா அவ உடம்புல எந்த ஒரு பாய்சனுமே இல்ல. அத பார்த்தவொன்னே அவர் ஷாக் ஆயிட்டு, "என்னால இத நம்பவே முடியல. உன் உடம்புல எந்த பாய்சனும் இல்ல.
ஒருவேளை இந்த பாய்சனால உன் குழந்தைங்களுக்கு எதுவும் பிரச்சனைன்னு பார்த்தா, குழந்தைங்களோட இதய துடிப்பும் நல்லா தான் இருக்கு. இந்த பாய்சன் எப்படி போச்சுன்னு ஒரே மிராக்கிளா இருக்குன்னு அவர் முழிச்சுட்டு இருக்க, இவ்ள பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. நான் உடனே என்னோட ரூமுக்கு போய் என் திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு போறேன்னு, அவ அவளோட ரூமுக்கு போயிட்டு இருக்க. பாட்டி பார்த்தீங்கன்னா, தலைவரே எனக்கு ஒரு டவுட்டு. அவ எல்லாத்தையும் மறந்து போயிருச்சுன்னு சொன்னா, ஆனா அவளோட ரூம் மட்டும் அவளுக்கு ஞாபகம் இருக்கு. அவளோட ரூம பத்தி இன்னும் நான் அவகிட்ட சொல்லவே இல்லன்னு சொல்ல, ஹீரோக்கு டவுட் வந்து ஹீரோயின பார்க்க வந்துடுறான். இப்ப இவன பார்த்தீங்கன்னா, "ஏண்டி எல்லாத்தையும் மறந்து போயிட்டதா சொன்ன. ஆனா இதெல்லாம் உன்னோட திங்ஸ்ன்னு உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்லி கேட்க, பார்த்தா நம்மாள வசமா மாட்டிக்கிட்டா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, என் மேல எந்த கோபம் இருந்தாலும் சரி, என்ன விட்டுட்டு மட்டும் போயிறாதன்னு சொல்ல, "தள்ளி போடா லூசு பயலேன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவள கட்டி பிடிச்சுட்டு, "என்ன பண்ணி மாரி நெனச்சு எனக்கு ட்ரீட்மெண்ட் குடுத்தல்ல, அதே மாரி மறுபடியும் ட்ரீட்மெண்ட் குடு. நான் எவ்ளோ ட்ரீட்மெண்ட் குடுத்தாலும் ஏத்துக்குவேன். ஆனா என்ன விட்டுட்டு மட்டும் போகாத. நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு" சொல்லி இவ கெஞ்சிட்டு இருக்க. "எதுக்காக நான் கெஞ்சிட்டு இருக்க? என்ன பிளான் பண்ணி தானே கல்யாணம் பண்ண" அப்படின்னு சொல்ல, "பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணனா? சத்தியமா இந்த கல்யாணத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. மாஸ்டர் பார்த்தீங்கன்னா, "அம்மாடி அவனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இந்த கல்யாணம் நான் செத்து போயிட்டதா நாடகம் எல்லாமே என்னோடதுதான்." இப்ப அந்த சைடு பாட்டி பார்த்தீங்கன்னா, "ஆமாம்மா, என் பேரு மேல எந்த தப்பும் இல்ல. அதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு பாருன்னு" சொல்லி அவங்க எல்லாம் ஹால்ல பேசினத போட்டு காட்டுறாங்க. அதுல இந்த மாஸ்டர் சொல்லியிருப்பார் இல்லையா, "இவள நான் தான் பிளான் பண்ணி உங்க பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். உங்க பேரரசர காப்பாத்துறதுக்காக தான் இவள கட்டி வச்சேன்னு." அது எல்லாத்தையும் பார்த்த உடனே தான் ஹீரோயினுக்கு உண்மை புரியுது. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "நீங்க செத்து போயிட்டீங்க, காணாம போயிட்டீங்க. நான் எந்த அளவுக்கு கவலைப்பட்டேன் தெரியுமா? ஆனா உங்களுக்கு என்ன பத்தி கவலை இல்ல. அதனால தானே என் மனச கஷ்டப்படுத்தி பார்த்தீங்கன்னு" சொல்ல, "நான் வேணும்னு பண்ணலம்மா. உனக்கு நல்ல வாழ்க்கை அமையணும். நீ உன் புருஷன காப்பாத்தணும். உன்னோட மெடிசின் ஸ்கில்லையும் கத்துக்கணும். அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். நீ தைரியமா எல்லாத்தையும் நின்னு சமாளிக்கணும்னு தான் பண்ணேன்னு" சொல்ல, "சும்மா பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். என்ன சொன்னாலும் சமாதானம் ஆக மாட்டேன்னு" இவ கத்திட்டு இருக்க. "உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்னு தெரியலையேன்னு" மாஸ்டர் கத்திட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, "என் பொண்டாட்டி இவ்ளோ கோவப்படுறது நல்லது கிடையாது. வயித்துல உள்ள குழந்தைங்க ரொம்ப டென்ஷன் ஆயிருவாங்க. எதுவா இருந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்த்துக்கலாம் பொண்டாட்டி. உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு. 3 பேரையும் இந்த இடத்த விட்டு துரத்திடலான்னு" சொல்ல, "சரி, சரி. தொரத்துறத பத்தி அப்புறமா பேசலாம். எனக்கு குழந்தைங்க தான் முக்கியம். குழந்தைங்க கூலா இருந்தா அதுவே போதும்ன்னு" சொல்லிட்டு இருக்க. ஐயோ! இந்த பைத்தியங்க கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடு படுறேனே! நல்ல பையனா இருக்கான்னு பார்த்து கட்டி வச்சா, இவனும் சரியான மென்டலா இருக்கான். மென்டலுக்கும் மென்டலுக்கும் சரியா இருக்குன்ற மாரி இவர பொலம்பிட்டு இருக்கேன். இப்ப அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. பார்த்தா அவங்க 2 பேரும் நல்லபடியா இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தையே பிறந்துருது. ஹீரோ பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் பையன் நல்ல ஹாட்டா இருக்கான். சின்ன பையனோட உடம்பு ஜில்லுன்னு இருக்கு. ஒருவேளை இந்த பாய்சன் அவங்க 3 பேரோட உடம்புக்குள்ள போயிருச்சுன்னு இவன் சொல்லிட்டு இருக்கேன். பார்த்தா அந்த சைடு மாஸ்டர், பாட்டி 2 பேரும் 3 குழந்தைங்களையும் தூக்கிட்டு வந்துட்டு, குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லபடியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். இவ்ள பார்த்தீங்கன்னா, என் குழந்தைங்கலாம் சூப்பர் பவர்ஸ் இருக்கு. அவ்ளோ ஈஸியா அவங்களுக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகாது. அதெல்லாம் நல்லபடியா இருக்காங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ சொல்றத கேட்ட உடனே அங்க உள்ள எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் சந்தோஷமா ஒண்ணு சேர்ந்து குடும்பமா இப்படி வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா புடிச்சிருக்கா, பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பார்க்குறேன். பாய்.